அஸ்ஸலாமு அலைக்கும். ஈவினிங். மைக்கை மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் பேசுறது கேக்குதா? பேசுறது கேக்குதா? சார். ஓகே. ஒயிட் போர்ட் கிளியர் ஆகிக்குதா? கிளியரா இருக்கு சார். ஓகே. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். பொது அறிவு வகுப்பு 2. முதலாவது கேள்வி, இலங்கையின் தற்போதைய கல்வி அமைச்சர் யார்? இலங்கையின் தற்போதைய கல்வி அமைச்சர் யார்? என்ன ஆன்சர் வரும்? ஹரிணி அமரசூரி. கல்வி அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் வளமையாக கேட்கப்படுகின்ற கேள்வி. எந்த பரீட்சையாக இருந்தாலும் கல்வி சம்பந்தமான பொது அறிவுல வளமையாக என்ன செய்வாங்க? கல்வி அமைச்சர்கள் சம்பந்தமாக ஒரு கேள்வி வரும். சரியா? தொடராக வார கேள்வி. இதுக்கு விட முதலாவதுக்கு விட 1 டாக்டர் ஹரிணி அமரசூரிய. டாக்டர் ஹரிணி அமரசூரிய. இவர் என்ன வரைக்கிறாரு? 3 அமைச்சுகளுக்கு பொறுப்பாக இருக்கிறாரு. எத்தனை அமைச்சு? 3. ஒன்று கல்வி அமைச்சு, 2 உயர்கல்வி, 3 தொழிற்கல்வி. 3 அமைச்சுகளுக்கும் பொறுப்பாக இருக்கிறார். கல்வி அமைச்சர் ஹரிணி அமரசூரிய என்பவர் தற்போது 3 அமைச்சுகளுக்கு பொறுப்பாக இருக்கிறார். இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு அமைச்சக ஆக்கிறாங்க. என்ன? கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு. சரியான? 2024ஆம் ஆண்டு தொடக்கம் இவர் அமைச்சராகவும் இலங்கை நாட்டின் பிரதமராகவும் பதவி வகிக்கின்றார். அமைச்சர் மற்றும் பிரதமர். அமைச்சர் மற்றும் பிரதமராக பதவி வகிக்கின்றார். அதே போல ஒரு அப்டேட் கேள்வி என்ன? அண்மையில் இலங்கையில் பொருளாதார மாநாடு, அண்மையில் உலக பொருளாதார மாநாடு. என்ன மாநாடு? உலக பொருளாதார மாநாடு. எங்க நடைபெற்றுச்சு உலக பொருளாதார மாநாடு? சுவிட்சர்லாந்து. இதுல இலங்கை சார்பாக பங்கு கொண்டது யாரு? இலங்கை சார்பாக கலந்து கொண்டவர் யார்? பிரதமர் ஹரிணி அமரசூரிய. ஓகே, பிரதமர் ஹரிணி அமரசூரிய. சம்டைம் கேள்விகள் எப்படி கேட்கலாம். கேள்வி எப்படி வரும்னு சொல்ல தெரியாது. அண்மையில் உலக பொருளாதார மாநாட்டில் கலந்து கொண்ட இலங்கையின் கல்வி அமைச்சர் யார் என்ற ஒரு கேள்வி கேட்கலாம். நமக்கு எல்லாம் என்ன செஞ்சிருக்கணும்? தெரிஞ்சு ஒரு கேள்வி எடுத்தா எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். உலக பொருளாதார மாநாடு அல்லது இப்படி உலக பொருளாதார மாநாடு சார்பாக இலங்கையின் கல்வி அமைச்சர் அல்லது பிரதமர் ஹரிணி அமரசூரிய கலந்து கொண்டார். உலக பொருளாதார மாநாடு நடைபெற்ற நாடு எதென்று கேட்கலாம். எந்த நாடு? எந்த நாட்டுல நடைபெற்றுச்சு? சுவிட்சர்லாந்துல, டாவோஸ்ல. ஓகே, இவ்வாறு பல வகையான கேள்விகள் வரலாம். இரண்டாவது இருக்கிற விடையை பாருங்க. இவர் யாரு? மதுர செனவிரத்ன. இவர் யாரு? மதுரத்னன்றது யாரு? கல்வி அமைச்சர் எல்லாரும் பாடமாகிட்டு போவோம். கேள்வி கொஞ்சம் சம்டைம் கேட்கலாம். எல்லாருக்கும் கல்வி அமைச்சு தெரிஞ்சிருக்கும். அதுவும் நம்ம கட்டாயம் மதுரை செலவி. இரண்டாவது விட மதுரை செல்வி கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். சார் ஒன்றும் விளங்கல. சார் ரிப்பீட் பண்ணுங்க சார். இரண்டாவது பிரதி கல்வி அமைச்சர். இலங்கையின்
பிரதி கல்வி அமைச்சர். இரண்டாவது விடை இலங்கையின் பிரதி கல்வி அமைச்சர். இலங்கையின் பிரதி கல்வி அமைச்சர். இலங்கையின் பிரதி கல்வி அமைச்சர். நாலாவது ஆன்சர் கலுவேவா. இவர் யாரு? நாலக கலுவேவா இவர் யாரு? கல்வி அமைச்சின் செயலாளர். வெரி குட். மூணாவது விட கல்வி அமைச்சின் செயலாளர். இப்ப நம்ம ஒரு விஷயத்தை படிக்கிறோம்னு சொன்னா அதை பூரா நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். கல்வி அமைச்சின் செயலாளர். CWW கண்ணங்கரா யாரு? முதலாவது கல்வி அமைச்சர். CWW கண்ணங்கரா இலங்கையின் முதல் கல்வி அமைச்சர். இலங்கையின் முதல் கல்வி அமைச்சர். கல்வி அமைச்சர். படிக்கணுமே கேள்விகளை. ஐபோன் என்றதுல இருக்கிறது யாரு? ஐபோன் என்றதுல இருக்கிறது ஒரு உண்மையான பேரை போட்டுக்கொள்ளுங்க. மைக்கை மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. ஐபோன் என்று இருக்கிறது. இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர் CWW கண்ணங்கர. இவர விசேட பெயர் இலவச கல்வியின் தந்தை. CWW கண்ணங்கரை பத்தி நிறைய விஷயங்கள் அவர் நிறைய திட்டங்களை, கல்வி சம்பந்தமான நிறைய திட்டங்களை இலங்கையில அறிமுகம் செய்த ஒருத்தர். அது பார்ப்போம். ஒவ்வொரு கேள்வி வர வர அவர் அறிமுகங்கள் உங்களுக்கு புதியதாக கிடைக்கும். சரியா? அப்ப இந்த முதலாவது கேள்வியில இருந்து இவ்வளவு தரவை நீங்க என்ன செய்யணும்? எடுக்கணும். அப்ப கல்வி அமைச்சர் ஹரிணி அமரசூரிய, பிரதி கல்வி அமைச்சர் மதுர செனவிரத்ன, கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக்க கலுவேவா, அதே போல இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர் CWW கண்ணங்கர, சுதந்திர இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர் EA நுகேவல. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? இரண்டாவது கேள்விக்கு என்ன விட? இரண்டாவது கேள்விக்கு என்ன விட? குறிப்பிட்டதொரு தேசிய பரீட்சையில் வினாத்தாள்கள் வெளியானமை தொடர்பான சர்ச்சைகளின் மூலம் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளது என அண்மையில் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அது எந்த பரீட்சை? என்ன விட? புலமை பரிசில் பரீட்சை. என்ன இதுல டிஸ்கஸ் பண்றதுக்கு கொள்ளையா ஒன்றும் இல்லை. சரியா? அதுக்கு விட ஒன்று புலமை பரிசில் பரீட்சை. இதுல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் எக்ஸாமாக இருக்கலாம், ஓலெவல் எக்ஸாமாக இருக்கலாம், ஏலெவலாக இருக்கலாம். சம்டைம் இதுல அனலைஸ் கேட்பாங்க. இறுதியாக நடைபெற்ற பரீட்சையில சித்தி வீதம் என்ன, ஃபெயிலான வீதம் என்ன, அதே போல ஆண்கள் சித்தி வீதம் என்ன, பெண்கள் சித்தி வீதம் என்ன, இந்த அப்டேட்களை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. நானும் அடுத்தடுத்த கிளாஸஸ்ல தாரத்துக்கு முயற்சி செய்யறேன். இந்த அப்டேட்களையும் பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப நம்மளோட எக்ஸாம் நடக்க கிட்ட அநேகமாக நான் நினைக்கிறேன் ஏலெவல் ரிசல்ட் வரலாம். நம்ம எக்ஸாம் நடக்க கிட்ட ஏலெவல் ரிசல்ட் வரலாம். அப்ப அதை வச்சு கேள்விகள் என்ன செய்யலாம்? கேட்கலாம். அப்ப இந்த முறை பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை, அப்படி 1-2 கேள்விகள் கேட்கலாம். அடிக்கடி கேட்கப்படுற கேள்விகள். அடுத்தடுத்த அப்டேட் நோட்ஸ்ல நம்ம அதை பற்றி செய்வோம், பார்த்துக் கொள்வோம். இதை ஏன் சொல்றது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. சரியா? அதே போல இந்த புலமை பரிசில் பரீட்சை, கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சை, உயர்தர பரீட்சையை நடத்துறது யாரு? ஒரு கேள்வி வந்திக்குது. யார் நடத்துற? இலங்கை பரீட்சைகள் திணைக்களம். அப்ப இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தான் என்ன செய்வாங்க? இலங்கையில பெரும்பாலும் பரீட்சைகள் நடத்துவாங்க. சில பரீட்சைகளை சில நிறுவனங்கள் நடத்தும், சில பரீட்சைகளை அந்தந்த திணைக்களங்கள் நடத்தும். ஆனா பொதுவாக இலங்கையில பரீட்சையை நடத்துறது, தேசிய பரீட்சைகளை நடத்துறது யாரு? இலங்கை பரீட்சைகள் திணைக்களம். இலங்கை பரீட்சைகள் திணைக்களம்.
மூன்றாவது விட கேள்வி, ஐக்கிய நாடுகள் சபையின் பிரகடனத்தின் பிரகாரம் எத்தனை வயதுக்கு குறைந்தவர்களை சிறுவர்களாக அடையாளப்படுத்த முடியும்? 18 வயது குறைந்தவர். 18 வயது. சிறுவர்கள் என்ற கேட்டகரியில ஐக்கிய நாடுகள் சபை 18 வயதுக்கு குறைந்தவர்களை சிறுவர்களாகவும், இலங்கையை பொறுத்த வரைக்கும் எத்தனை வயது? இலங்கையை 16. பொறுத்த வரைக்கும் 16 வயது. இந்த 16 வயது சிறுவர்கள் என்று அதுல மீனிங் என்னன்னு சொன்னா, இவங்க கட்டாயம் என்ன செய்யணும்? இவங்க தொழில் செய்யணும். கட்டாய கல்வி. இவங்க தொழில் செய்ய முடியாது இலங்கையில. அதாவது எந்த ஒரு நிறுவனத்திலேயோ ஏதோ ஒரு தனியார் நிறுவனமோ அரசு நிறுவனமோ அங்க வேலையாளாக இவர் என்ன செய்யலாது, இருக்க இயலாது. உதாரணமா பெற்றோர் கூட இவர் என்ன செய்யலாது, ஒரு வேலையாளாக பயன்படுத்த இயலாது. அது பயன்படுத்தினா பெற்றோரை கூட அரெஸ்ட் பண்றதுக்கான சட்டங்கள் இலங்கையில இருக்குது. ஆகவே இந்த சிறுவர்கள் என்றதுல உண்மையான அர்த்தம் என்னன்னா, அவங்க கட்டாய கல்விக்கு உட்படுத்தப்பட வேண்டிய கால எல்லை தான் அது. விளங்கிச்சா? மூணாவது கேள்வி விளங்கிச்சா? நாலாவது, பசுமை பல்கலைக்கழகம் இலங்கையின் எந்த மாவட்டத்தில் அமைய பெற்றுள்ளது? பசுமை பல்கலைக்கழகம் கொழும்பு மாவட்டம் சார். கொழும்பு மாவட்டம். எந்த பிரதேசத்தில் அமைக்கப்பட்டிருக்குது? ஹோமாகம. கொழும்பு மாவட்டம் இருக்கின்ற இடம், கொழும்பு மாவட்டத்துல எந்த ஊர் என்று சொன்னா ஹோமாகம. ரைட். இலங்கையின் தெற்காசியாவின் முதலாவது பசுமை பல்கலைக்கழகம் இதான் கொழும்பு மாவட்டத்தில் இருக்கிற ஹோமாகமையில் இருக்கிறதான் தெற்காசியாவின் முதலாவது பசுமை பல்கலைக்கழகம். நோட் பண்ணி, தெற்காசியாவின் முதலாவது பல்கலைக்கழகமும் பசுமை பல்கலைக்கழகமும் எங்க இருக்கு? கொழும்பு மாவட்டம் ஹோமாகமையிலான் இருக்குது. அதை நோட் பண்ணிக்கணும். நாலாவது கேள்விக்கு ஆன்சர் 1. ஐந்தாவது வினா, இதுல கொழும்பு மாவட்டம். இரண்டாவது அம்பாறை மாவட்டம். அம்பாறை மாவட்டத்துக்கும் கல்விக்கும் என்ன சம்பந்தம்? ஆடி உயர் தொழில்நுட்ப கல்லூரி. கல்வி வலயங்கள் கூடி. ஓகே. அதிக கல்வி வலயங்களை கொண்ட மாவட்டம் அம்பாறை மாவட்டம். அதிக கல்வி வலயங்களை கொண்ட மாவட்டம். அதே போல கிளிநொச்சி இறுதியாக கல்வி வலயம் உருவான மாவட்டம். இறுதியாக உருவாக்கப்பட்ட கல்வி வலயம் கிளிநொச்சி. குருநகலை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் எக்ஸாமாக இருந்தால் அதிக பிரதேச செயலாளர் பிரிவுகள், அதிக கிராம நிலதாரி பிரிவுகளை கொண்ட மாவட்டம் குருநகல் மாவட்டம். அது இந்த எக்ஸாம் தேவைப்படாது. அப்ப இலங்கையில கல்வி வலயங்கள் 100 இருக்குது. இறுதியாக கல்வி வலயம் சேர்க்கப்பட்டது எந்த மாவட்டத்தில், எந்த ஊர்ல? அதே போல அம்பாறை எடுத்தோம்னு சொன்னா, அம்பாறையில அதிகமான கல்வி வலயங்களை கொண்ட மாகாணம் கிழக்கு மாகாணம். கிட்டத்தட்ட 17 கல்வி வலயங்களுக்கு. அதிகமான கல்வி வலயங்களை கொண்ட மாவட்டம் அம்பாறை. நினைக்கிறேன் 9 இருக்கு. நினைக்கிறேன் 9 7 கல்வி வலயங்கள் இருக்கு. நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். ஆனா 7 ஓகே. 7 விட ஓகே. கிழக்கு மாநிலத்தில் என்ன சார் கல்வி வளங்களை சார் கொஞ்சம் சொல்லுங்க சார். அதிகமான கல்வி வலயங்களை கொண்ட மாகாணம். இந்த பேப்பர் உண்மையா இது நான் எடுத்த பேப்பர் இல்ல. இந்த பேப்பர் சரியா, இந்த பேப்பர் எனக்கு பேஸ்புக்ல வந்த பேப்பர் உண்டு. நான் உங்களுக்கு செஞ்சிருக்கேன், எழுதிக்கிறேன். இது எடுத்ததுக்கான காரணம் என்னன்னா, எல்லா சேர் படிப்பிக்கிற அப்டேட்டும் உங்களுக்கு வரணும் என்று சொல்லி நான் ஒரு பேஸ்புக்ல ஷேர் பண்ணப்பட்ட ஒரு பேப்பரை தான் எடுத்து இதுக்கு என்ன செஞ்சுக்கிறேன், விட நான் கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கிறேன். சரியா, அவரோட விடையும் நானும் சில தகவல்களை சேர்த்து உங்களுக்கு விட எடுத்துக்கிறேன். ஆகவே இதெல்லாம் மாறல. இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமு கிட்ட செய்யாது, மாறாது. நான் தார தகவல்கள் எக்ஸாமு கிட்ட தகவல்கள் நிலையான தகவல்கள் தான் பெரும்பாலுமே. நம்ம எக்ஸாம் நடக்க இருக்கிற பீரியட் எப்படி மேக்சிமம் ஒரு 4 மாசம் 5 மாசத்துல எக்ஸாம் நடக்கும். அப்ப தகவல்கள் அந்த 5 மாசத்துக்குள்ள என்ன நடக்கும், ஆட்சி மாற்றம் வந்தாலே தவிர இந்த தகவல்கள் என்ன செய்ய போறல, கல்வி அமைச்சர் மாற போறல, கல்வி அமைச்சின் செயலாளர் மாற போறல, உயர் கல்வி அமைச்சு மாற போறல. ஆகவே இதுகளை
இப்பதையே மெல்ல மெல்ல படிச்சிருங்க. படிச்சா திரும்ப திரும்ப அதை பார்க்க தேவையில்லை. சரியா? சார் இறுதி வலயம் எது சார்? இறுதியா கிளிநொச்சி சேர்க்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டம். இல்ல வவுனியா பத்தி. நூறாவதாக கிளிநொச்சி தான். இறுதியாக பழைய கல்வி உருவாக்கப்பட்டது. 100வது பழைய கல்வி உருவாக்கப்பட்டது கிளிநொச்சி. சரியா? மைக்கை கொஞ்சம் மியூட் பண்ணி வச்சுக்கணுங்க. முன்னாள் அமைச்சர் லலித் அத்துலத் முதலி அவர்களால் பல்கலைக்கழக மாணவர்களின் நலன் கருதி அறிமுகப்படுத்தப்பட்ட புலமை பரிசில் திட்டம் என்ன? மகாபல. மகாபோல வந்து யாருக்கு கொடுக்கிறது? பல்கலைக்கழக மாணவர்களுக்கு. அதே போல முதலாவது இருக்கிற சுரக்ஷா இல்ல. சுரக்ஷா காப்புரி வந்து பாடசாலை மாணவர்களுக்கானது. பாடசாலை மாணவர்களுக்கான காப்புறுதி சுரக்ஷா. சிப்தொர என்றது வந்து வறுமை குறைந்த மாணவர்களுக்கு. சுரக்ஷா வந்து அனைத்து மாணவர்களுக்கும். சிப்தொர என்றது வறுமை குறைந்த மாணவர்களுக்கு. மூணாவது விட மகாபோல புலமை பரிசில் திட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1981. இப்ப மகாபோலோட பெருமதி 10,000 நினைக்கிறேன். 10,000 தானே சார்? வறுமை குறைந்த மாணவர்களா சார்? வறுமை கூடிய மாணவர்களா சார்? வறுமை குறைந்த மாணவர்களுக்கு வழங்கப்படுறதுதான் சிப்தொர. அதாவது வறுமையான மாணவர்களுக்கு. அதே போல மகாபோல என்றது 1981 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுல பெருமதி வந்து தற்போது அதிகரிக்கப்பட்டு 10,000 அதிகரிக்கப்பட்டிருக்குது. அக்ரஹார யாரு கொடுக்கிறது? ஆசிரியர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு. இதுல வந்து கடைசியா நான் எழுதி பாஸ் ஆன எக்ஸாம் கடைசியா நடந்த 2024 நடந்த எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. அது வந்து கிழக்கு மாகாணத்தால நடத்தப்பட்ட போட்டி பரீட்சை. கிழக்கு மாகாணத்தால A-level டீச்சர்ஸுக்கு நடத்தப்பட்ட போட்டி பரீட்சை. A-level டீச்சர்ஸ் உயர்தர ஆசிரியர்களுக்கு தனியாக பரீட்சை நடத்தினாங்க. இதுல கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான், ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் புலமை பரிசு திட்டமே என்னன்னு கேட்டாங்க. ஆனா இது உண்மையா வந்து விட அக்ரஹாரா. ஆனா இது பொதுவா வந்து ஆசிரியர்களுக்கு மட்டும் வந்து நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையா அப்படி இல்லை. இது வந்து அனைத்து அரச ஊழியர்களுக்குமான காப்புறுதி திட்டம் தான் அக்ரஹாரா. அனைத்து அரச ஊழியர்களுக்கும். சரியா? அதே போல நாம கிழக்கு மாகாண சபையில் நடத்தப்பட்ட எக்ஸாம்ல கேட்ட கேள்வியில இன்னொரு கேள்விதான், இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர் யார்? அப்படி ஒரு கேள்வியும் கேட்டாங்க. இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர் யார்? அதே போல வேற என்ன கேள்வி கேட்டாங்க? இந்த புலமை பரிசில் அமௌண்ட் எவ்வளவு கேட்டாங்க. சரியா? இதெல்லாம் கேட்டாங்க. இதெல்லாம் கேள்விகள் அடிக்கடி வார கேள்வி. ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சரியா? சார் இப்ப ஸ்காலர்ஷிப்புக்கு எவ்வளவு சார் மாசம் மாசம் கொடுக்குறாங்க? 1,500 ரூபாய். ஆறாவது கேள்வி, தேசிய கல்வியற் கல்லூரிகளின் நிர்வாகம் மற்றும் கண்காணிப்புக்கு பொறுப்பாக உள்ள நிர்வாகம் என்ன விட? தேசிய கல்வி நிர்வாகமா? தேசிய கல்வி ஆணைக்குழு சார். தேசிய கல்வி ஆணைக்குழு. சரியா? தேசிய கல்வி ஆணைக்குழு. NI தான் வந்து என்ன செய்யுது? சாரி, தேசிய கல்வி ஆணைக்குழு இல்ல. தேசிய கல்வி ஆணைக்குழு வந்து கொள்கைகளை உருவாக்குறது. தேசிய கல்வி நிர்வாகம் தேசிய கல்வி நிர்வாகம். அதாவது மூணாவது விட, அதாவது தேசிய கல்வியற் கல்லூரி, காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் தானே, அதுக்கு வந்து பொறுப்பாக இருக்கிறது வந்து NIE, தேசிய கல்வி நிர்வாகம். இதான் பொறுப்பா இருக்குது. இது 1985 ஆண்டு உருவாக்கப்பட்டது. NI 1985 ஆண்டு உருவாக்கப்பட்டது.
முதலாவது விட பாருங்க, தேசிய கல்வி ஆணைக்குழு 1991ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இவங்க வந்து கல்வி கொள்கைகளை வகுக்கிறது, கல்வி கொள்கைகளை வகுக்கிறது. இப்ப திட்டத்துல வந்து 6ஆம் வகுப்பு பிரச்சனை ஒன்று போயிடுச்சு, அதுல வந்து கல்வி கொள்கையில வகுத்ததுல வந்து இப்ப அவங்கள அந்த கொள்கையை வகுத்த எல்லாரையும் வந்து என்ன செஞ்சு வேலையில இருந்து நிறுத்தி வச்சுக்குது. அவங்கதான் கல்வி கொள்கையை வகுக்கிறது. இது 1991ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதே போல பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1978. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1978. இப்போ ஒரு பிரச்சனை ஒன்று போகுது, இலங்கையில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் எத்தனை, அரச பல்கலைக்கழகங்கள் எத்தனை ஒரு பிரச்சனை ஒன்று போகுது. இலங்கையில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் என்று பொதுவாக கேட்டால் 17 பல்கலைக்கழகங்கள். 17 பல்கலை இலங்கையில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள். இலங்கையில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் என்று கேட்டா அதுக்கு விட வந்து 17. பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் எது கீழே வருது? பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு கீழே வருது. இலங்கையில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் எத்தனை விட 17. அரச பல்கலைக்கழகங்கள் எத்தனை என்று கேட்டா அதுக்குரிய விடைய நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல சரியான விடையை சொல்றேன். சரியா? 15ஆ 17ஆன்றது கன்ஃபியூஸ். சரியான விடையை உங்களுக்கு சொல்றேன். சரியா? ஓகே. கல்வி அமைச்சு எங்க இருக்குது? கல்வி அமைச்சு எங்க இருக்குது? எந்த ஊர்ல இருக்குது? இதுவும் வந்து கடைசியான அந்த கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர் நடத்தப்படும். நான் எழுதின எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி, கல்வி அமைச்சு இருக்கின்ற பிரதேசம் பத்திரம். நல்லா அமைச்சு கொடுங்க. கல்வி அமைச்சிருக்க வளாகத்திற பேர் தான் இடத்தின் பெயர் வளாகத்தின் பெயர் என்று கேட்டா இசிறுபாய. எந்த பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு கேட்டா பத்திரமுல்ல. கேள்வியை நல்லா கவனிக்கணும். அவங்க கேட்டது, எங்களே கேட்டது வந்து கல்வி அமைச்சு இருக்கின்ற வளாகத்தை என்ன விசேட பெயர் கொண்டு அழைப்பார்கள் கேட்டுட்டாங்க. கல்வி அமைச்சு காணப்படுகின்ற வளாகத்தை அழைக்கின்ற விசேட பெயர் என்ன? அப்ப அந்த விசேட பெயர் வந்து இசுருப்பாய. இருக்கின்ற பிரதேசம் பத்திரமுல்ல. பத்திரமுல்ல எங்க இருக்குது? கலம்புல. மாவட்டம் எது? கலம்பு. மாகாணம் எது? மேல் மாகாணம். அப்ப இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். சரியா? கிளியரா? 7வது கேள்வி 6வது கேள்வியா? 7வது கேள்வி ஓகேயா? 7வதா? சரி, 6வது கேள்வி. அப்ப விட வந்து 3. கல்வி விட வந்து 6வது கேள்விக்கு விட வந்து 3. 6வது கேள்விக்கு விட 3. மைக்கை கொஞ்சம் மியூட் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க ப்ளீஸ். 7வது, இலங்கையில் 100வதாக உருவாக்கப்பட்ட கல்வி வலயம் எந்த மாகாணத்தில் அமைந்துள்ளது? எந்த மாகாணம்? வடமாகாணம். வடமாகாணம். என்ன மாவட்டம்? கிளிநொச்சி. ஓகே. அப்ப 7வதுக்கு விட வந்து 2. 7வதுக்கு விடை வந்து 2. நிறைய பேர் வந்து ரெக்கார்டிங் தானே, ஜிகே தானே, பிரச்சனை இல்லை, விலங்கு ஒன்றும் இல்லை, ரெக்கார்டிங் பார்ப்போம் എന്നിട്ട് கிளாஸை கட் பண்றது. ஆனா அவங்களால கடைசி வரைக்கும் ரெக்கார்டிங் பார்க்க இயலாது. ஏன்னு சொன்னா அது அப்படித்தான். இப்ப சொல்லும் ரெக்கார்டிங் பார்த்து படிப்போம் இல்லை, புறவு பார்ப்போம். ரெக்கார்டிங் தானே இருக்கும் வந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் ரெக்கார்டிங் பார்ப்பாங்க. எக்ஸாம் எழுதிட்டு வந்து செஞ்ச கேள்வி எல்லாம் சரியா கிளியான்னு பார்ப்பாங்க. ஆகவே முடியுமான வரைக்கும் கிளாஸஸ்ல ஜாயின் ஆகிக்கணும். சரியா? இலங்கையில் 100வதாக உருவாக்கப்பட்ட கல்வி வலயம் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கு. கிளிநொச்சி மாவட்டம் வடமாகாணத்தில் இருக்குது. முதலாவது உருவாக்கப்பட்ட வலயம் எது அப்படி இருக்கா? முதலாவது உருவாக்க வலயம் என்ன அப்படி இது வரைக்கும் ஒரு கேள்விகள் கேட்கப்பட இல்லை இன்னும். ஆசிரியர்கள் அதிபர்களை கௌரவிக்கும் வகையில் கல்வி அமைச்சினால் வழங்கப்படும் விருது எது? குருதீபா. பிரபா. குரு பிரதீபா பிரபா.
8வது கேள்விக்கு விட வந்து 2. குரு பிரதீப கிருபான்றது ஆசிரியர்களுக்காக வழங்கப்படுகின்ற ஒரு விருது. ரைட். ஹம்தான் விருது வந்து யுனெஸ்கோ என்ற அமைப்பால ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுற விருது. யுனெஸ்கோ என்ற அமைப்பால ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் விருது ஹம்தான் விருது. ஆசிரியர்களுக்கு யுனெஸ்கோ அமைப்பால வழங்கப்படுற விருது ஹம்தான் விருது. இலங்கை கல்வி அமைச்சினால் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுகின்ற விருது குரு பிரபா விருது. புக்கர் விருது என்றது இலக்கியத்துறைக்கு வழங்கப்படுகின்ற சர்வதேச விருது. புக்கர் விருது என்பது இலக்கியத்துறைக்கு வழங்கப்படுகின்ற சர்வதேச விருது. இலக்கியத்துறைக்கு வழங்கப்படுகின்ற சர்வதேச விருது புக்கர் விருது. நோபல் வந்து சமாதானத்துக்கான விருது. சமாதானத்துக்கான விருது நோபல் விருது. நோபல் பிரைஸ் சொல்லுவாங்க. நோபல் விருது. 9வது கேள்வி. இந்த வருடம் தனது 75வது ஆண்டு நிறைவை கொண்டாட உள்ள கல்வியுடன் தொடர்புடைய நிறுவனம் எது? என்ன ஆன்சர்? இலங்கை பரீட்சை திணைக்களம். இலங்கை பரீட்சைகள் திணைக்களம். இலங்கை பரீட்சைகள் திணைக்களம். இலங்கையில் தொலைக்கல்வியை வழங்குகின்ற பல்கலைக்கழகம் எது? இலங்கையில் தொலைக்கல்வியை வழங்குகின்ற பல்கலைக்கழகம் எது? இலங்கை திறந்த பல்கலைக்கழகம். இலங்கை திறந்த பல்கலைக்கழகம். இப்படி ஒரு கேள்வி வந்துக்குது. எதுல வந்துச்சு? கடைசியில் நடந்த எக்ஸாம்ல வந்துச்சு. இலங்கையில் தொலைக்கல்வியை வழங்குகின்ற நிறுவனம் இலங்கை திறந்த பல்கலைக்கழகம். திறந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 1989 சார். 1980. இலங்கையில திறந்த பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1980. பத்தாவது கேள்வி. 13 வருட கால உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கல்வி வேலை திட்டம் முதலில் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? 2013 சார். விட வந்து 2017 தான் இலங்கையில 13 வருட கால உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கல்வி வேலை திட்டம் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது. சரியா? 2013 ஆரம்பிக்கப்பட்டது வந்து இலங்கையில பிடெக் இடெக் என்ற ஏலெவல் பிரிவு ஆரம்பிக்கப்பட்டது. ஏலெவல்ல ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம், காமர்ஸ் ஸ்ட்ரீம், சயின்ஸ் ஸ்ட்ரீமோட சேர்ந்து பிடெக் இடெக் என்ற 2 பிரிவுகள் ஆரம்பிக்கப்பட்டது. 1994 ஆண்டு உருவாக்கப்பட்டது என்ன? சொல்லுங்க. 1994 ஆண்டு முக்கியமான ஒன்று உருவாக்கப்பட்டது. என்ன? ஆசிரியர் பிரமாண. இப்ப நீங்க படிக்கிறீங்க தானே சேவை. என்ன சேவைக்கு படிக்கிறீங்க? ஆசிரியர் சேவையில இணையறதுக்கான போட்டி பரீட்சைக்கு தயாராகிறீங்க. ஆசிரியர் சேவை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1994 ஆண்டு. SLTS சொல்ற ஸ்ரீலங்கன் டீச்சிங் சர்வீஸ். SLTS உருவாக்கப்பட்ட ஆண்டு 1994 ஆண்டு. பதினோராவது கேள்வி. முன்பள்ளி கல்விக் கொள்கை வகுப்புகளின் போது கல்வி அமைச்சுடன் இணைந்து செயற்படும் மற்றும் ஒரு அமைச்சு யாது? இதுக்கு விடை வந்து 2. சிறுவர் அபிவிருத்தி மற்றும் மகளிர் விவகார அமைச்சு. பதினோராவதுக்கு 2வது விடை. 11க்கு 2வது விடை. பதினொன்றுக்கு 2வது விடை. 11க்கு
இரண்டாவது விடை. 12வது கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். 5 இரண்டாவது விடை. வேற 5 விடைகள் 6 4 வயது வருடம் 6 மாதம். கேள்வியில சின்ன மயக்கம் உண்டு. இந்த கேள்வியில சின்ன மயக்கம் உண்டு. நல்லா கவனிங்க. முன்பள்ளி பருவம் என்று சொல்றது ப்ரீ ஸ்கூல். ப்ரீ ஸ்கூல் இலங்கையில 2 வருடங்கள் படிக்கணும். இலங்கையில ரூல்ஸ் 2 வருடங்கள் படிக்கணும். 4 வயது 5 வயது, அதாவது 4 வயது ஆரம்பத்தில் இருந்து 5 வயது முடியும் வரைக்கும் என்ன செய்யணும்? முன்பள்ளி நேசரி படிக்கணும். 6 வயதுல கிரேட் 1 படிக்கணும். 6 வயசுல கிரேட் 1 என்ன செய்யணும்? படிக்கணும். கேள்வியை பாருங்க. பாடசாலைக்கு தரம் 1 மாணவர்களை அனுமதிக்கும் போது எத்தனை வயது பூர்த்தி அடைந்திருத்தல் வேண்டும்? எத்தனை வயது 5 வயது. பூர்த்தி அடைந்திருத்தல் வேண்டும்? எத்தனை வயசு முடிஞ்சிருக்கணும் கேட்கிறான். 5 வயசு முடிஞ்சிருக்கணும். 6 வயசு முடிஞ்சிருந்தா அவர் கிரேட் 10 கிரேட் 2க்கு தான் போகணும். ஆகவே இதுக்கு விடை கேள்வியில மயக்க நம்ம அவசரத்துல என்ன செய்வோம்? நிறைய பேர் 6 அடிப்போம். அதுக்கு கேள்வி விட 2. 5 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். 5 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். நோட் பண்ணுங்க. இது கேள்வி கடைசியா நடந்த நாங்க எழுதின கிழக்கு மகள் எக்ஸாம்ல வந்த கேள்வி. ப்ரீ ஸ்கூல் எத்தனை வருஷம் என்று வந்தது. அடுத்த கேள்வி தரமா 1க்கு சேர்க்கும் போது மாணவன் எத்தனை வயதில் இருக்க வேண்டும் என்பது. அதுக்கு விட 6 வயசு. எத்தனை வயதை பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் என்ற 5 வயசு. எத்தனை வயதில சேர்க்க வேண்டும் என்று 6 வயசு. தொழிற்துறை பாடப்பிரிவில் கற்கும் மாணவர்களின் 6 மாத சேவை நிலையை பயிற்சி பின்னர் அவர்களுக்கு வழங்கப்படும் NVQ மட்டம் யாது? இலங்கையில மொத்தம் NVQ நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன் எத்தனை மட்டம் இருக்குது? 7. 1 2 3 4 5 6 7. இது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். முதலாவது மட்டம், 2வது மட்டம் என்ன? அடிப்படை சர்டிபிகேட். எத்தனாம் வகுப்பு? எத்தனாம் வகுப்புக்குரியது? ஏலவலுக்கு ஈக்குவலான NVQ எத்தனை? ஏலவலுக்கு ஈக்குவலானது NVQ 1 2 நான் நினைக்கிறேன் கிரேட் 9ல இருந்து 11 வரைக்கும். 3 A-level. 3 1 2 3 கிரேட் 9 10 11 நினைக்கிறேன். சரியா? NVQ 4 A-level. NVQ 5 டிப்ளோமா. 6 என்ன? 6 என்ன? ஹையர் நேஷனல் டிகிரி. 7வது டிகிரி. நீங்க ஒரு ஆள் NVQ லெவல்ல 7வது NVQ லெவல் 7 சர்டிபிகேட் எடுத்தா அது மீனிங் என்னன்னா நீங்க ஒரு டிகிரி ஹோல்டர். கேட்டுக்கிற கேள்வி என்ன? 6 மாத சேவை சொல்றது NVQ லெவல் 4 ஏலவலுக்கு ஈக்குவலானது. NVQ லெவல் 4 5 டிப்ளோமா, 6 HND, 7 டிகிரி. அப்ப இலங்கையில் காணப்படுகின்ற NVQ மட்டங்கள் எத்தனை கேட்டா என்ன விட? NVQ மட்டங்கள் எத்தனை? NVQ மட்டங்கள் எத்தனை? 7. அதை நோட்டும். NVQ மட்டங்கள் 7. ஆண்டு மற்றும் அதற்கு பின்னர் தரம் 1 பிள்ளைகளை அனுமதிக்கும் போது நேர்முக தேர்வில் ஒரு வகுப்பில் இணைத்துக் கொள்ளப்படும் மாணவர்கள் எண்ணிக்கை எத்தனை? என்ன விட? 40. நேர்முக தேர்வு என்றது வேற, வகுப்புல இருக்கிற பிள்ளைகள் எண்ணிக்கை வேற, கற்கின்ற பிள்ளைகள் எண்ணிக்கை வேற. நேர்முக தேர்வுக்கு ஒரு வகுப்புல 40 பிள்ளைகள் இருக்கலாம். கல்வி கற்க வேண்டிய பிள்ளைகள் எண்ணிக்கை 35 பிள்ளைகள் இருக்கணும். ஒரு வகுப்புல 35 பிள்ளைகள் தான் இருக்கணும் கிரேட் 1ல. நேர்முக தேர்வுல எத்தனை இருக்கணும்? 40. அதை நோட் பண்ணிக்கணும்.
சார் Right. திருப்பி ஒருக்கா 15வது சொல்லுங்க கேள்வி. சார். அதாவது நேர்முகத் தேர்வு, முதலாம் வகுப்புக்கு நேர்முகத் தேர்வு நடக்கும். அதுல வந்து ஒரு வகுப்புல 40 பிள்ளைகள் இருக்க வேண்டும். சரியான வகுப்புல இப்ப நேர்முகத் தேர்வு முடிஞ்சதுக்கு பிறகு கல்வி கற்பாங்க தானே. கல்வி கற்கிற டைம் ஒரு வகுப்புல இருக்க வேண்டிய பிள்ளைகள் எண்ணிக்கை 35. சரியா? கல்வி கற்கின்ற நேரம் இல்லாம இருக்கு சார். அது முதலாம் ஆண்டுக்கு அப்படி எடுக்கிறியா நேரம் இன்டர்வியூ வச்சு நேர்முகத் தேர்வு இன்டர்வியூ வச்சு தான் எடுப்பாங்க. கிரேட் 1 கிடைக்க போல ஒரு நேர்முகத் தேர்வு நம்மட பிரதேசங்கள்ல நடக்கிறது மிச்சம் குறைவு. நம்மட பிரதேசங்கள் நடக்கிறது மிச்சம் குறைவு. ஆனா மேல் மாகாணத்தில் அது வந்து பரவலாக காணப்படுகின்ற ஒரு முறை. அது ஒரு சட்டம். அது ஸ்கூல்ல இருக்குது. வந்து 90 95 பிள்ளைகள் வந்தா எப்படி எத்தனை கிளாஸ் அவங்க வைக்க வேண்டி வரும்? ஒரு கிளாஸ்ல 40 40 40 தெரியும். 40 உடைச்சு வைக்கணும். இல்ல ஒரு 90 அது பிள்ளைகள் அப்படின்னு டெஸ்ட்டுக்கு சொல்லி 90 புள்ளிகள் வந்தா டெஸ்ட்டுக்கு 40 பிள்ளைகள் கொண்ட பெட்ச் எடுத்து இவங்களுக்கு முடிச்சிட்டு திரும்ப 40 இல்ல திரும்ப 10 பேர். ஸ்கூல் கட்ட வேண்டிய பிள்ளைகள் கிளாஸ் எப்படி பிரிப்பாங்கன்னு கிளாஸ் 35 பிரிப்பாங்க. 35 சரி, 30 தான் 35 சார் பிரிப்பாங்க. இருந்தது. 30 ஒரு இல்லையா? இல்ல 28 தான் ஒரு வகுப்புல வைக்க வேண்டிய மாணவர்கள் எண்ணிக்கை. அது வந்து பெரிய மாணவர்கள். சரியான இப்ப 90 வந்தா நீங்க கேட்கறீங்க 35 மத்த வகுப்புல எத்தனைக்கும் மத்த வகுப்புல எத்தனை வரும்? இப்ப 90 சொன்னா 35 70 20 வரும். 20 வந்தா என்ன செய்வாங்கன்னு சொன்னா இது மேக்சிமம் புள்ளி தானே. அப்ப ஒரு வகுப்புல என்ன செய்வாங்க 30 புள்ளியில போட்டுடுவாங்க. அது பாடசாலை அதிபர் எடுக்கிற முடியும். இது வந்து பாடசாலை அதிபர் எடுக்கிற முடியும். ஆனா மேக்சிமம் எத்தனை புள்ளி அளிக்கணும்? 35 புள்ளி அளிக்கணும். சார் நீங்க சொல்ல தரவு வந்து தரம் 1க்கு தானே 35, அடுத்த வகுப்புல வந்து ஆகக்கூடிய 30 தானே வச்சு கொள்ளலாம். 28 தொடக்கம் 30. ஆனா தரம் 1க்கு சேர்க்கணும்னா 35. நான் சொல்றது பிரைமரி. அதுல அடுத்தடுத்த கேள்விகள் இந்த கேள்வி வரும். அடுத்தடுத்த பேப்பர்ல இந்த கேள்வி வரும். சரியா? இந்த கேள்வி போட்டுச்சு வரக்கிட்ட இந்த டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். தரம் 1க்கு சேர்க்கின்ற போது நேர்முக தேர்வுல 40 பிள்ளைகள் இருக்கணும் ஒரு வகுப்புல. கிளாஸ்ல கற்பித்தல் செயற்பாட்டுல 35 இருக்கணும். இது பொதுவாக ஆரம்ப பிரிவு என்று கேட்டாலும் இதான் விட. சரியான பொதுவா வந்து ஒரு வகுப்பில் இருக்க வேண்டிய மாணவர்களின் சராசரி எண்ணிக்கை எத்தனை கேட்டா அதுக்கு விட, அல்லது உயர்ந்தபட்ச எண்ணிக்கை என்னன்னு கேட்டா அதுக்கு விட வந்து 28 தொடக்கம் 30. குறைந்தது எத்தனை கேட்டா 28, அதிகம் எத்தனை கேட்டா 30. சார் அதுல கொஞ்சம் மாற்றம் சார். திரும்ப இப்ப வந்து சேக்குலரின் படி 42க்கு உள்ள இருக்கணும். 42க்கு மேல வந்தா தான் பிரிக்கலாம். மேக்சிமம் 42 சார். அந்த சேக்குலர் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணு படம் இல்லை. சரியா? சேக்குலர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணு படம் இல்லை. இம்ப்ளிமெண்ட் பண்ணு பட்டாத்தான் அது என்ன செய்யும், நோட்ஸ்ல அப்டேட் ஆகும். ஆனா இப்போதைய தரவு தான். இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இப்போதைய தரவு தான் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க சொல்ற நான் ரிப்பீட் பண்ணி பார்க்கிறேன். ஆனா இப்ப எக்ஸாம்ல தான் நீங்க கொடுக்க வேண்டிய விட இதான். அதை ரிப்பீட் பண்ணிட்டு சொல்றேன். சரியா? மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதை திருத்திக் கொள்வோம். நான் சொல்றேன். சரியா? ஆனா 40 தான் இப்போதைக்குரியது. இது 2024 ஆண்டு மற்றும் அதுக்கு பின்னர் 2024க்கு பிறகு வந்த சேக்குலர் தான் 40. சரியா? 14வது கேள்வி விட வந்து 1. 15வது கேள்வி, தேசிய கல்வி நிர்வாகம் எந்த சட்டத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது? தேசிய கல்வி நிர்வாகம் எந்த சட்டத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது? எத்தனாவது விட? 1985 ஆண்டின் 28ஆம் இலக்கம். முதலாவது விடை. சரியா? 1985ஆம் ஆண்டு. இதுல கவனிங்கோ, இலங்கையில ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும்னு சொன்னா பொது விசேடமாக கல்வி சம்பந்தமான ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும்னு சொன்னா முதலாவது அதுக்கு சட்டம் இயற்றணும். சட்டம் இயற்றுறது வேற, உருவாக்குறது வேற. தேசிய கல்வி நிர்வாகம் என்றது 1985ஆம் ஆண்டு 28ஆம் இலக்க தேசிய கல்வி நிர்வாக சட்டத்தின் படி உருவாக்கப்பட்டது. ஆனால் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1986. சட்டம் உருவாக்கப்பட்டது 1985. நடைமுறைப்படுத்துறது 86. நடைமுறைப்படுத்தினது 86. விளங்கிச்சா? அதே போல சட்டம் 1985ஆம் ஆண்டில் எத்தனையாம் இலக்க சட்டம்?
28ஆம் இலக்க தேசிய கல்வி நிர்வாக சட்டம். சரியா? அப்ப 2 கேள்வி. இலங்கையில் தேசிய கல்வி சட்டம் எந்த சட்டத்தின் கீழ் என்று கேட்டா, தேசிய கல்வி நிர்வாகம் எந்த சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டிருக்கு என்று கேட்டா 1985ஆம் ஆண்டில் 28ஆம் இலக்க கல்வி நிர்வாக சட்டம். தேசிய கல்வி நிர்வாகம் சட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டா 1985. தேசிய கல்வி நிர்வாகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு அல்லது நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டா விட 1986. தேசிய கல்வி ஆணைக்குழு உருவாக்கப்பட்டது எப்ப? 1991. தேசிய கல்வி ஆணைக்குழு உருவாக்கப்பட்டது 1991. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல 1920ஆம் ஆண்டு இலங்கையில முதலாவது கல்வி சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1920. முதல் கல்வி சட்டம் இலங்கையில் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1920. முதல் கல்வி சட்டம் இலங்கையில் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1920ஆம் ஆண்டு. முதலாவது கல்வி சட்டத்தை உருவாக்கின ஆட்கள் யாரு? முதலாவது கல்வி சட்டத்தை உருவாக்கின ஆட்கள் யாரு? ஆங்கிலேயர்கள். முதலாவது கல்வி சட்டத்தை உருவாக்கின ஆட்கள் ஆங்கிலேயர்கள். அதையும் தெரிஞ்சு வைக்கணும். ஆங்கிலேயர் முதலாவது கல்வி சட்டம் உருவாக்கப்பட்ட 1991ஆம் ஆண்டு 19ஆம் இலக்க தேசிய கல்வி ஆணைக்குழு சட்டத்துக்குள்ளே சார் அந்த தேசிய கல்வி ஆணைக்குழு உருவாக்கப்படி மூணாவது விட. சரி சார். சரி விட சரி. கேட்டுக்கிற கேள்வி என்ஐஏ பத்தி கேட்கலானே. ஒவ்வொரு நிர்வாகத்துக்கும் ஒவ்வொரு தொழிலுக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது. சரியான? அதுல கன்ஃபியூஸ் ஆகிற வேணாம். அப்ப 15வது கேள்விக்கு விட வந்து 15க்கு 1. கல்வி சம்பந்தமான பொது அறிவு நீங்க பயப்பட தேவையில்லை. சார நோட்ஸ்ல கொஞ்சம் படிச்சீங்கன்னு சொன்னா ஈஸியா பாஸ் ஆகலாம். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் மெனக்கெட்டு படிச்சீங்கன்னா பாஸ் ஆகிடலாம். உதவி பெறும் பாடசாலைகள் மற்றும் பயிற்சி கல்லூரிகள் அரசுரிமையாக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இலங்கையின் கல்வி அமைச்சராக விளங்கியவர் யார்? உதவி பெறும் பாடசாலை. சொல்லுங்க. கல்வி சட்டத்துக்கும் கல்வி கட்டளை சட்டத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? கல்வி சட்டத்துக்கும் கல்வி கட்டளை சட்டத்துக்கும் உள்ள வித்தியாசம். கல்வி கட்டளை சட்டம் எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டீங்க? 1939ஆம் ஆண்டு 36ஆம் இலக்க கல்வி சட்டம். 1939ஆம் ஆண்டில் 31ஆம் இலக்க கல்வி கட்டளை சட்டம். 1920ஆம் ஆண்டின் கல்வி சட்டம். கல்வி கட்டளை சட்டத்தை கொஞ்சம் பார்த்துட்டு உங்களுக்கு குரூப்ல போட்டு விடுறேன்னா. என்னன்னா ஒவ்வொரு கல்வி சட்டத்துக்குள்ள என்னென்ன உருவாக்கப்பட்ட என்னென்ன அமுலாக்கப்பட்டன்னு சொல்லி அப்படி கேள்வி வரையா? அப்படி கேள்விகள் இதுவரைக்கும் வந்ததுக்கான சாத்தியம் இல்லை. அப்படி வந்திருந்தா நான் உங்களுக்கு அப்டேட் தருவேன். ஒவ்வொரு பாஸ் பேப்பரையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணித்தான் உங்களுக்கு கேள்வி தாரன். 1939 39 31. இது நான் இதுல வந்து கல்வி நீங்க கேட்கிற கேள்வி கல்வி கட்டளை சட்டத்துக்கும் கல்வி சட்டத்துக்கும் இல்லைன்னா வித்தியாசம் தானே? நிறைய இடத்துல கல்வி கட்டளை சட்டம் பாரு. அதுமே கல்வி கட்டளை சட்டம் வித்தியாசங்கள் என்று சொல்லி உங்களுக்கு கேள்வி வாரல. வித்தியாசங்கள் என்று சொல்லி கேள்விகள் வாரல. ஆனா கல்வி கட்டளை சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு சட்டம் நீங்க சொல்ற சரி. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, ஓகே, நான் உங்களை பார்த்துட்டு குரூப்ல போடுறேன்னா. ஓகே, குரூப்ல போட்டுக்கிறேன். சரியா? நைட்டுக்கு. ஓகே சார். 16க்கு என்ன விட? 16க்கு விட வந்து 3. கலாநிதி பதியுதீன் முகமது. அதாவது உதவி பெறும் பாடசாலைகள் மற்றும் பயிற்சி கல்லூரிகள் அரசுடைமையாக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில்
இலங்கையின் கல்வி அமைச்சராக விளங்கியவர் கலாநிதி பதியுதீன் முகமது. ஈஏ நுகவல என்றது யாரு? அது இலங்கை சுதந்திரத்துக்கு முதலாவது கல்வி அமைச்சர். சுதந்திரத்துக்கு முதல் இல்ல, சுதந்திர இலங்கையின் கல்வி அமைச்சர். சுதந்திர இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர். ரிச்சர்ட் பத்திரன் என்றவர் யாரு? 1998 ஆண்டு இலங்கையின் கல்வி அமைச்சராக இருந்தவர். 1998 ஆண்டு இலங்கையின் கல்வி அமைச்சராக இருந்தவர். TWW கண்ணுங்கிற உங்களுக்கு தெரியும். அவர் இல்லாம கல்வி பொது அறிவு கேள்வி வராது. அவருடைய பேர் இல்லாம கல்வி பொது அறிவு கேள்வி வாரது நிச்சயம் குறைவு. வாரல்ல சொல்லுங்க, வாரல்ல. 17வது கேள்வி, ஆசிரியர்களின் அபிவிருத்திக்கான தெற்காசிய நிலையம் இலங்கையில் எங்கே அமைந்துள்ளது? ஆசிரியர்களுக்கு மீபே. விட வந்து மீபே. ரைட். இதுல வந்து காலில என்ன நடந்துச்சு? காலிக்கும் கல்வி பொது அறிவுக்கும் என்ன தொடர்பு? முதலாவது பாடசாலை காலி ரிச்மண்ட். இலங்கையில் முதலாவது பாடசாலை உருவாக்கப்பட்டது ஆறால உருவாக்கப்பட்டுச்சு? ஆங்கிலேயர்களால, மிஷனரிகளால் வந்து படிக்கவன மிஷனரிகளால் அல்லது ஆங்கிலேயர்களால் இலங்கையில் உருவாக்கப்பட்ட முதலாவது பாடசாலை காலி ரிச்மண்ட் கல்லூரி. இலங்கையின் முதலாவது தேசிய பாடசாலை எதென்று கேட்டாலும் விட வந்து காலி ரிச்மண்ட் கல்லூரி. சரியா? இலங்கையின் முதலாவது பாடசாலை எதென்று கேட்டாலும் காலி ரிச்மண்ட் கல்லூரி தான். இலங்கையின் முதலாவது தேசிய பாடசாலை எதென்று கேட்டாலும் காலி ரிச்மண்ட் கல்லூரி தான். சரியா? அதே போல நான் இலங்கையில் உருவாக்கப்பட்ட முதலாவது கல்வியற் கல்லூரி என்னன்னு சொல்லி உங்களுக்கு அன்னைக்கிறேன். மகாவலி கல்வி விட சரி. மகாவலி என்றதுக்கு விட வந்து முதலில் உருவாக்கப்பட்ட கல்வியல் கல்லூரி. முதலில் உருவாக்கப்பட்ட கல்வியல் கல்லூரி. மருதானில் என்ன இருக்குது? மருதானில் வந்து தொழில்நுட்ப இலங்கையில முதலில் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்ப கல்லூரி 1893 ஆண்டு உருவாக்கப்பட்டது. டெக்னிக்கல் காலேஜ் சொல்லுவோம்ல. இலங்கையில முதலாவது டெக்னிக்கல் காலேஜ் தொழில்நுட்ப கல்லூரி மருதானையில் இருக்குது. 1893 ஆண்டு உருவாக்கப்பட்டது. எத்தனை ஆண்டு சார்? 1893. 1893. 17க்கு விட வந்து 4. 17க்கு விட வந்து 4. ஐக்கிய நாடுகள் சபையின் பல்கலைக்கழகம் எங்கு அமைய பெற்றுள்ளது? ஐக்கிய நாடுகள் சபையின் பல்கலைக்கழகம் எங்கு அமைய பெற்றுள்ளது? டோக்கியோ. ஐக்கிய நாடுகள் சபையின் பல்கலைக்கழகம் UN யூனிவர்சிட்டி என்று இருக்குது. அது வந்து அமைய பெற்றிருக்கிற இடம் வந்து டோக்கியோ. டோக்கியோ எந்த நாட்டின் தலைநகரம்? ஜப்பான். கேள்வி கேட்கலாம். இலங்கை ஐக்கிய நாடுகள் சபையின் பல்கலைக்கழகம் அமைய பெற்றிருக்கின்ற நகரம் எந்த நாட்டின் தலைநகரம் என்று ஒரு கேள்வி கேட்கலாம். கேள்வி எப்படி கேட்பான் வரலாம். அதுக்கு பிறகு வந்து அது டோக்கியோ தெரியா, தலைநகரம் தெரியா நம்ம சொல்லப்படாது. அதுக்கு விட வந்து டோக்கியோ இரண்டாவது விட. புதுடில்லி எந்த நாட்டின் தலைநகரம்? இந்தியா. இந்தியா. ரைட். இந்த டோக்கியோல இருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையின் பல்கலைக்கழகம் எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சு? 1973 ஆண்டு. 1973 ஆண்டு உருவாக்கப்பட்டதுதான் ஐக்கிய நாடுகள் சபையின் பல்கலைக்கழகம். புதுடெல்லியோட சம்பந்தப்பட்ட ஏதோ ஒண்ணு இருக்குல்வா? புதுடெல்லியில் இருக்கிற சார்க் மாநாடு, சார்க் மாநாட்டின் தலைமையகம் இருக்கு. அது வந்து நமக்கு தேவையில்லையே. இந்த எக்ஸாமுக்கு தேவை. சரியா? 19வது கேள்வி, Z புள்ளியிடல் முறைமை மூலம் பல்கலைக்கழக அனுமதியின் போது மாவட்ட அடிப்படையில் எத்தனை வீதமானவர்கள் இணைத்துக் கொள்ளப்படுகின்றார்கள்? முதலாவது, Z புள்ளியிடல் முறைமை உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? Z ஸ்கோர் எப்ப ஆரம்பிக்கப்பட்டு இலங்கையில? 2001 ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 2001. இதுல
எத்தனை வீதமானவர்கள் மாவட்ட அடிப்படையில் இணைத்துக் கொள்ளப்படுகிறாங்க? விடை இது 55 என்ற ஒரு விடை இருக்குது, 40 என்ற ஒரு விடை இருக்குது, 5 வீதம் என்ற ஒரு விடை இருக்குது, 26 வீதம் என்ற ஒரு விடை இருக்குது. இப்ப மாவட்ட அடிப்படையில் இணைத்துக் கொள்ளப்படுற ஆட்கள் வீதம் 55 வீதம். விட முதலாவது விட 19க்கு. 40 வீதமான ஆட்கள் என்ன அடிப்படையில? 40 வீதமான ஆட்கள் மெரிட் பாஸ். மெரிட் பாஸ் 40%. 5 வீதம் யாரு? டிசேபிள். என்ன அதாவது டிசேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அவங்க என்ன சொல்றது? வலது குறைந்தவர், விசேட தேவையுடைய மாணவர், வலது குறைந்த மாணவர்கள். வலது குறைந்த மாணவர்கள் 5 வீதம் எடுப்பாங்க. 26 வீதம் சும்மா எக்ஸ்ட்ரா ஒரு விட போட்டிக்கிறோம். சரியா? ஜட்புல் உருவாக்கப்பட்ட ஆண்டு 2000 ஆண்டு. ஜட்புலின் அடிப்படையில் மாவட்ட வாரியாக எடுக்கப்படுகின்ற வீதம் 55. மெரிட் பாஸ் நாடளாவிய ரீதியாக 40 வீதம். அதே போல வலது குறைந்தவருக்கு 5 வீதம். சார் மெரிட் பாஸ் எப்படி சார் சொல்றேன்? மெரிட் பாஸ் தமிழ்ல சொல்ற அதிசிரமை இல்ல சுப்ப மெரிட் தான் இல்ல. எக்ஸாம்ல நம்மள பாக்குறது மெரிட் தானே. பொறுத்த வரைக்கும் மெரிட் தானே பார்ப்பாங்க. 20வது கேள்வி, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அங்கீகாரம் பெற்ற பட்டத்தை பெற்றவர்கள் ஆசிரியர் சேவையின் எந்த பகுதியினுள் இணைத்துக் கொள்ளப்படுகின்றனர்? கடைசியானது கிழக்கு மாகாண சபையால கேட்கப்பட்ட கேள்வி. ஆசிரியர் வகுதிகள் ஆசிரியர் சேவையில் எத்தனை வகுதிகள் உள்ளன? எத்தனை வகுதி இருக்கு? 3 வகுதி. அதுல பிரதானமாக 3 வகை சொல்லலாம், ஆனா பிரதான 5 வகுதி என்றும் சொல்லலாம். சரியானே? இதுல பாருங்க, ஒரு டிகிரி ஹோல்டரை ஃபர்ஸ்ட் எடுக்கிறது 31A. அதாவது 31 ஆனா 31A என்று இருந்தாலும் இதான் விட. சரியா? 31 அல்லது A, 31A. அப்ப இதுக்கு விட 20க்கு 2. 31 ஆவல் இருக்கானே, அதாவது 31B ஆவல்னாக்கு செல்வாங்க. 31B இவங்க யார் ஆக்கள்? டிப்ளமா, தேசிய கல்வியற் கல்லூரி. டிப்ளமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தேசிய கல்வியற் கல்லூரியில் டிப்ளமா பட்டம் 3 வருட பட்டம் முடிக்கிற ஆட்கள் 31B. அதுக்கு மேல இருக்கிறது தான் 31A டிகிரி ஹோல்டர். யாரு? டிகிரி ஹோல்டர். அதே போல 2-2 டைரக்ட் அப்பாயின்மெண்ட் 2-2 யாரு? இது எல்லாத்தையும் விட பெரியது பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன். இதை விட இதுக்கு சம்பளம் கூட. பிஏ விட ஏக்கு கூட, ஏ விட 2-2க்கு சம்பளம் கூட. இன்னொன்று இருக்குது 3-2 3-2 யார் ஆக்கள்? ஏ-லெவல் குவாலிஃபிகேஷனோட முதல் ஆசிரியர் உதவியாளர் என்று கொடுத்தாங்க. அவங்களோட அப்பாயின்மெண்ட் 3-2. அவங்களோட அப்பாயின்மெண்ட் 3-2. இதுல இன்னொன்று இருக்குது. என்ன ஈனா ஒன்று இருக்குதானே சார்? இன்னொன்று 31C, அதாவது ஈனா. இது யாருன்னு சொன்னா HNDE, ஹையர் நேஷனல் டிப்ளமா இன் இங்கிலீஷ். அதாவது HNDக்கு டீச்சிங் கொடுத்தா அவங்க வார பகுதி 31E, 31C அல்லது 31E, 31 ஈனா. அப்ப இவ்வளவு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஆனா பகுதிகள் கேட்டா இப்போதைக்கு நீங்க ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 5 என்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? நான் உங்களோட 5 சில நேரம் இந்த 3 இந்த ஈனாவையும் இந்த ஈனாவையும் ஏலவலையும் சில நேரம் வேறொரு வகைக்குள்ள சேர்க்கிறவங்க. சரியா? அதுக்குரிய ஆன்சரை நான் சரியா சொல்லுவேன். ஆனா இப்போதைக்கு நீங்க ஆசிரியர் தரத்தினுடைய வகுதிகள் எத்தனை கேட்டா 5 என்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதுவும் கடைசியாக அடிக்கடி ஒவ்வொரு எக்ஸாமும் கேட்கப்படுற கேள்வி. சரியா? ஆகவே 20வதுக்கு விட 2.
21 செசிப் என அழைக்கப்படும் கல்வி செயற்திட்டத்திற்கு உதவி வழங்கும் நிறுவனம் எது? செசிப். ஒரு எக்ஸாம்ல கேட்டுதான் செசிப் என்பதன் விரிவாக்கம் என்ன, சரியான விரிவாக்கம் என்ன என்று கேட்டால் எழுதி கொள்ளுங்க. செகண்டரி, நோட் பண்ணிக்கொள்ளுங்க, செகண்டரி எஜுகேஷன், செகண்டரி எஜுகேஷன் செக்டர் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம். இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் இதான் இதுல விரிவு. இதுக்கு உதவி வழங்குற நிறுவனம் வந்து செசிப் என அழைக்கப்படும் கல்வி செயற்திட்டத்திற்கு உதவி வழங்கும் நிறுவனம் ஆசிய அபிவிருத்தி வங்கி. முதலாவது விட ஆசிய அபிவிருத்தி வங்கி. சார் விரிவாக்கம் இங்கிலீஷ்ல எழுதலாமா சார்? இல்ல, அவன் வந்து இங்கிலீஷ்ல உங்களுக்கு தந்து தான் கேட்பான், எழுத சொல்லி கேட்க மாட்டான், தந்து கேட்பான். ஒரு நாளை இதுக்கு பொருத்தமா வார ஒரு 5 விடையை தந்து கேட்பான். சில நேரம் கேட்கலாம், கேட்காமலும் விடலாம். சார் இந்த ஆசிய அபிவிருத்தி வங்கி வேற ஏதாவது செய்யுதா சார்? ஆசிய அபிவிருத்தி வங்கி செய்யறது நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒன்று சொன்னேன் இல்லையா, என்னது சொல்லலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. சார் கலை திட்டத்துக்கு உதவி வழங்குறது, கலை திட்டத்துக்கு உதவி வழங்குறதும் ஆசிய அபிவிருத்தி வங்கி தான். ஆனா இதுல வந்து இந்த ஆசிய அபிவிருத்தி வங்கி சம்பந்தமாக தனி ஒரு நோட்ஸ் உங்களுக்கு தரணும், சரியா? ஏன்னா அவங்க கல்வியில வந்து ஆசிய அபிவிருத்தி வங்கி என்ன செய்யுது, உலக வங்கி என்ன செய்யுதுன்னு சொல்லி தனியா உங்களுக்கு தொகுத்து தாரு, சரியா? அதே போல இந்த இது NIV தேசிய கல்வி ஆணைக்குழு, தேசிய கல்வி வெளியீட்டு திணைக்களம், அதே போல தேசிய கல்வி நிர்வாகம், இவங்களை பத்தியும் தனியா கொஞ்சம் நோட்ஸ் உங்களுக்கு தரணும், சரியா? தாரணும், அதையும் தாரணும், சரியா? ஏன்னா அவங்க வந்து கேள்விகள் வந்து நிறைய கேள்விகளை முடிச்சு போட்டு எடுப்பான், நிறைய கேள்விகள் எடுப்பான். அது எல்லாத்தையும் சேர்த்துனா ஒரு அப்டேட் தரணும், சரியா? 22வது கேள்விக்கு 21வது கேள்விக்கு விட உண்டு. உலக வங்கி என்ன செயற்திட்டத்தை செய்யுது ஸ்கூல்ல? உலக வங்கியால செயற்படுத்த பாடசாலையில செயற்படுத்தப்படுற செயற்திட்டம், ஒரு விசேடமான செயற்திட்டம் வந்து ஜெம் ப்ராஜெக்ட். ஜெம் ப்ராஜெக்ட் அது நோட் பண்ணிக்கணும். ஜெம் ப்ராஜெக்ட். ஜெம் ப்ராஜெக்டுக்கு உதவி வழங்குற நிறுவனம் வந்து உலக வங்கி. ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு என்ன செய்யும், 1 லட்சம், 1.5 லட்சம், 1, 20, 30,000, 40,000 காசு வந்துட்டே இருக்கும் ஸ்கூலுக்கு. அந்த செமினார் செய்யுங்க, இந்த செமினார் செய்யுங்க, அதுக்கு காசு கொடுக்கறது வந்து உலக வங்கி. செட்டிப்பாளையம் காசி வாரு ஸ்கூலுக்கு, செட்டிப்பாளையம் ஸ்கூலுக்கு காசி வருது. 22வது கேள்விய மாதிரி கேள்விகள் வந்து அண்மை காலமாக பரீட்சைகள்ல வாரது அதிகமாக போகுது. அண்மை காலமாக கொஞ்சம் இந்திய அமைப்புல கேள்வி தந்து கேள்வி கேட்கறது கொஞ்சம் அதிகமான கேள்விகள் வருது. இப்ப கடைசியா 2 கிழக்கு மாகாண எக்ஸாம் 2 நடந்துச்சு. ஒன்றுல வந்து 10 கேள்வி கிட்ட கேட்டிருந்தாங்க, இன்னொன்றுல 5 கேள்வி கேட்டு. இதுல பிரச்சனை என்னன்னு சொன்னா இந்த கேள்விக்குரிய விடைகள் எல்லாம் சரியான மாதிரி, இந்த கேள்விக்குரிய விடைகள் எல்லாம் சரி மாறி இருக்கும். அதுல மிகச் சரியான விடையை கண்டுபிடிக்கிறதான் கேள்வி. அப்ப இதுல கொஞ்சம் பிழை எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும், பிழை எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கூடியா இருக்கும். அப்ப இத கேள்வியை நல்லா வாசிச்சு ஃபைனலா ஒரு விட நீங்க எடுக்கணும், சரியா? 22வது கேள்விக்கு என்ன விட? இலவச பாடநூல் விநியோகம், புலமை பரிசில் வழங்குதல், இலவச பாடசாலை சீருடை வழங்குதல் போன்ற செயற்பாடுகள் மூலம் எதிர்பார்க்கப்படும் கல்வி குறிக்கோள் யாது? வாய்ப்புகளை வழங்குதல். கல்வியில் எல்லோருக்கும் சம வாய்ப்புகளை வழங்குதல் 4வது. ஆனா எல்லா விடையும் சரி மாதிரித்தான் இருக்குல்ல, 4 விடையும் சரி மாதிரி இருக்கா இல்லையா? வருமானம் குறைந்த மாணவர்களுக்கு உதவுதல், இப்ப பார்த்தா சரி மாறி இருக்கும். கல்வியுடன போட்டித்தன்மையை முகாமைத்துவம் செய்தல், அதுவும் சரி மாறி இருக்கும். பாடசாலைகளுக்கு இடையிலான சமமின்மைகளை குறைத்தல், அதுவும் சரி மாறி இருக்கும். ஆகவே இதுல சந்திக்கிற இலவச பாடநூல் என்னத்துக்கு, புலமை பரிசில், இலவச பாடசாலை சீருடை, இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்து வார விடையத்தான் நம்ம என்ன செய்யணும், இல்ல விடையாக கொடுக்கணும். ஆக 22க்கு 4வது விடை.
மைக்கை மியூட் பண்ணி வச்சுக்கொள்வோம். சார் இந்த ஆசிரியர் அந்த இதுலி தானே சார் அந்த 3-1 அந்த அவங்களோட சேவை அதுல இந்த ஏழு பகுதிகள் விதிக்க மாதிரி இல்லையா சார்? இல்ல ஏழு இல்ல பிரிவு 7 வராது. இருக்கிற மாதிரி இந்த 2-2க்கு இல்லை மேல உள்ள சொல்லப்படலையே சார். இல்ல அதுதான் நான் சொல்றேன். அது 2-1 ஒன்று இருக்குதானே. 2-1 எல்லாம் சேர்த்து தான் உங்களை மொத்தம் 5 சொல்லிக்கிறேன். சரியானே? அது நான் உங்களுக்கு சரியான பகுதியை நான் உங்களுக்கு பிரிச்சு தாரேன். சரியா? மொத்தமா சேர்த்தாங்க ஃபைனல் விட வந்து 5. ஆனா அது எப்படி வரும் என்றதை நான் பிரிச்சு காட்டுறேன். சரியா? சரி சார். இல்ல போன முறை நடந்த எக்ஸாம்லயும் சில ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று வந்து ஜெண்டர் நாலேஜ் படிப்பிச்ச டீச்சர்ஸ் மாதிரி இடையில அது 1-2 பேரை விட தான் சரியாக இருந்துச்சு. அப்ப சரியான ஆன்சரை நான் எடுத்தாரு. சரியா? 23வது கேள்வி. முன்பள்ளிகளின் மேற்பார்வையும் முகாமைத்துவ பொறுப்பும் அரசியலமைப்பின் எத்தனையாம் திருத்தத்தின் மூலம் மாகாண சபைகளுக்கு கையளிக்கப்பட்டது? 13வது அரசியலமைப்பு திருத்தம். இதுல மாகாண சபைகளுக்கு அதிகாரம் வழங்குறது இந்த அரசியலமைப்பு பிரதான நோக்கம். இது வந்து 13வது திருத்தம் வந்த ஆண்டு வந்து 1987ஆம் ஆண்டு. சரியா? இதுக்கு விட வந்து 1 1987ஆம் ஆண்டு தான் இது வந்து 1987ஆம் ஆண்டு தான் 13வது திருத்தம் கொண்டு வந்தாங்க. சரியா? அது நமக்கு தேவையில்லை. அது வந்து ஏனைய போட்டி பரீட்சைகள் எழுதினாக்களுக்கு தேவைப்படும். ஆனா இதுக்கு விட 1. வித்தியோதய என முன்னர் அழைக்கப்பட்ட பல்கலைக்கழகம் தற்போது என்ன பெயர் கொண்டு அழைக்கப்படுது? கலனி ஸ்ரீஜெயவர்தனபுரம் பல்கலைக்கழகம். கவனிங்கோ, வித்தியோதய என்ற ஒரு பேர் இருக்கு, வித்தியலங்கா என்ற ஒரு பேர் இருக்கு. வித்தியோதய என்றது ஸ்ரீஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம், வித்தியலங்கா என்றது கலனி பல்கலைக்கழகம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கலனி பல்கலைக்கழகத்துல பழைய பெயர் வந்து வித்தியலங்கா. ஸ்ரீஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பழைய பெயர் வந்து வித்தியோதய. இலங்கையில் வித்தியலங்கா எழுத கஷ்டம் என எழுதி காட்டுறேன். வித்தியலங்கா என்ன பல்கலைக்கழகம்? கலனி. வித்தியோதய என்றது ஸ்ரீஜெயவர்தனபுரம். இலங்கையில் பழமையான பல்கலைக்கழகம் எது? கொழும்பு பல்கலைக்கழகம். கொழும்பு பல்கலைக்கழகம் பழமையான பல்கலைக்கழகம் என்றால் முதலில் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் தானே, அதான் பழமையான பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகம் ஆங்கிலேயர்களால் தான் உருவாக்கப்பட்டுச்சு, மிஷனரிகளால. சார் இந்த கேள்வியை திருப்பி எழுதுற சொல்லுங்க சார். நான் கனெக்ஷன் பிரச்சனை. ஓகே. வித்தியோதயா என அழைக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஸ்ரீஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம். அது கிளியரா? 24க்கு 2. அது கிளியரா? கலனி பல்கலைக்கழகத்தில பழைய பெயர் வித்தியலங்கா. கலனி பல்கலைக்கழகத்தின் பழைய பெயர் வித்தியலங்கா. கலனி பல்கலைக்கழகத்தின் பழைய பெயர் வித்தியலங்கா. இலங்கையின் பழமையான பல்கலைக்கழகம் அல்லது முதல் பல்கலைக்கழகம் என்ன பல்கலைக்கழகம்? கொழும்பு பல்கலைக்கழகம். 24க்கு 3வது விட தானே சார்? 24க்கு வந்து 3வது விட ஸ்ரீஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் 3வது விட. 25வது கேள்வி பார்ப்போம். பெற்றோர் ஆசிரியர் சங்கம் என முன்னர் அழைக்கப்பட்ட பாடசாலையின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் நிர்வாகம் தற்போது எவ்வாறு அடையாளப்படுத்தப்படுகின்றது? அபிவிருத்தி சங்கம். பாடசாலை அபிவிருத்தி சங்கம் என்ன? ஸ்கூல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், எஸ்டி. பாடசாலை அபிவிருத்தி சங்கம். இந்த கேள்வி வந்து ஒவ்வொரு ஆசிரியர் போட்டி பரீட்சையிலும் கேட்கப்படுற கேள்வி.
இந்த கேள்வியை இப்படியும் கேட்பாங்க, அல்லது இன்னொரு கேள்வி போடுவான், பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் தலைவர் யார்? அதிபர். பாடசாலை அதிபர். தொடர்பான சங்கங்கள் அனைத்துக்கும் பெரும்பாலும் அதிபர் தான் தலைவராக இருப்பார். சரி, அதையும் நோட் பண்ணிக்கொள்வோம். பாடசாலையின் அபிவிருத்தி சங்கத்தின் தலைவர் யார்? இது வளமையாக வார கேள்வி. இது ரெண்டும் சமூகத்தோட சேர்ந்து செயற்படுற அமைப்புற பெயர் என்னன்னு கேட்பாங்க. பாடசாலை சமூகத்தோட சேர்ந்து செயற்படுற அமைப்பு பாடசாலை அபிவிருத்தி சங்கம். பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் தலைவர் யார் என்றது இதுவரைக்கும் நடந்த எக்ஸாம்ல பெரும்பாலும் 99% வளமையாக வாருது. SDC என்ன? ஸ்கூல் டெவலப்மெண்ட் கமிட்டி. 25வது கேள்விக்கு 2 விட, 25க்கு 2 விட. 26வது கேள்வி, தேசிய கல்வி ஆணைக்குழுவின் பொறுப்புகளில் ஒன்று பின்வருவனவற்றுள் எது? மைக்கை கொஞ்சம் மியூட் பண்ணி வச்சு பண்ணுங்க. தயவு செஞ்சு மைக்கை கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. மற்றவங்க டிஸ்டர்ப் அடிக்கும். தேசிய கல்வி ஆணைக்குழுவின் பொறுப்புகளில் ஒன்று. எத்தனாவது விட? 26க்கு 26 4வது விட. தேசிய கல்விக் கொள்கைகளை உருவாக்குவதற்கான செயற்பாடுகளை செய்தல். தேசிய கல்விக் கொள்கைகளை உருவாக்குவதற்கான செயற்பாடுகளை செய்தல். பாடநூல்களை தயாரிக்கிற யாரு? தேசிய வெளியீட்டு திணைக்களம். கல்வி வெளியீட்டு திணைக்களம். கல்வி வெளியீட்டு திணைக்களம் பாடநூல்களை அச்சிட்டு வெளியிடுறது. நல்லா கன்ஃபியூஸ் ஆக வேணாம். பாடநூல்களை தயாரிக்கிறது தேசிய கல்வி நிர்வாகம், NIE. பாடநூல்களை அச்சிட்டு வெளியிடுறதுதான் தேசிய கல்வி வெளியீட்டு திணைக்களம். இலங்கை கல்வி வெளியீட்டு திணைக்களம் பாடநூல்களை அச்சிட்டு வெளியிடுறது. அவங்க பாடநூலை தயாரிக்கிறது இல்லை. தயாரிக்கிறது NIE தான். பாடசாலை கலை திட்டங்களை தயாரிக்கிறதும் NIE தான். கலைத்திட்ட மாற்றங்கள் செய்ய அங்கீகரிக்கிறதும் NIE தான். அப்ப மேல இருக்கிற 1, 2, 3ஐயும் செயற்படுத்துறது தேசிய கல்வி நிர்வாகம். 4வது செயற்படுத்துறது தேசிய கல்வி ஆணைக்குழு. பாடநூல்களை அச்சிட்டு வெளியிடுறது கல்வி வெளியீட்டு திணைக்களம், இலங்கை கல்வி வெளியீட்டு திணைக்களம். 26க்கு விட 4. 27, கல்வி பொதுத்தராதர உயர்தர விஞ்ஞான பிரிவினை கொண்டமைந்த பாடசாலைகள் எவ்வாறு அழைக்கப்படும்? 1AB. சயின்ஸ் ஸ்ட்ரீம் இருந்தா அது 1AB. சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஒரு ஸ்கூல் இருக்குன்னு சொன்னா அந்த பாடசாலையின் தரம் 1AB ஸ்கூல். 1AB ஸ்கூல். விஞ்ஞான பிரிவு இல்ல, சயின்ஸ் ஸ்ட்ரீம் இல்லைன்னு சொன்னா 1C பாடசாலை. தரம் 9 வகை 2. விஞ்ஞான பிரிவு இல்லைன்னு சொன்னா 1C, அதாவது ஆர்ட்ஸ் இருக்கலாம், கொமர்ஸ் இருக்கலாம், இதெல்லாம் 1Cக்குள்ள வரும். இதுவும் ஒரு முக்கியமான வினா. இதுவும் அடிக்கடி தொடராக கேள்வியில எக்ஸாம்ல கேட்கப்படுற ஒரு வினா. 28வது கேள்வி, 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையின் பிரதான நோக்கங்கள். நான் சொல்றேன், இப்படியான கேள்விகள் வாரத்துக்கான வாய்ப்பு கூட. 10 கேள்வி நீங்க என்ன செய்யலாம், எதிர்பார்க்கலாம். 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையின் பிரதான நோக்கங்கள்: உதவி பணம் வழங்குதலும், பாடசாலைக்கு மாணவர்களை தேர்வு செய்தலும், சிறந்த மாணவர்களை தேர்வு செய்தலும், புலமை பரிசில் வழங்குதலும், எதிர்கால கல்விக்கான தளத்தை உருவாக்கி மாணவர்களை ஊக்குவித்தல், மாணவர்களின் திறமையை பாராட்டி நல்ல பாடசாலைகளை பெறுதல். அப்பதான் நீங்க நோக்கம் என்ன? 4வது விட. ஸ்காலர்ஷிப் பிரதான நோக்கம் 2 என்ன? ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ல பாஸ் ஆனா முதலாவது என்ன கிடைக்கும்? ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். காசு கிடைக்கும். உதவி பணம் கிடைக்குமா இல்லையா? எவ்வளவு ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆனா? 1500 ரூபாய். இப்ப 2வது என்ன கிடைக்கும்? ஸ்காலர்ஷிப் நீங்க பொதுவா யோசிக்க போறா, சொல்லப்படுற கேள்வியில இத மட்டும் பாருங்க. ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நோக்கம் என்ன? 1 பணம் கொடுப்பான் 1500 ரூபாய்.
ரெண்டாவது சிறந்த பாடசாலையை கொடுப்பாங்க. இது ரெண்டும் சரியா பிள்ளையா? இது ரெண்டும் சரியா பிள்ளையா? சரி, அப்ப இது ரெண்டும் தானே விடையா வரணும். அப்ப என்ன விட வரணும்? இது ரெண்டும் விடையாக வர என்ன இருக்குது? முதலாவது விடை. முதலாவது விடை. நீங்க சில கேள்விக்கு பொதுவா யோசிக்கணும், சில கேள்விக்கு அது தரப்பட்ட சொல் என்ன, அதான் நமக்கு தேவை. மாணவர்களின் திறமையை பாராட்டி நல்ல பாடசாலையை பெறுதல் என்று சொன்னா உதவி பணம் வழங்குற சம்பந்தமாக இதுல வரலையே. அப்ப அந்த குறிக்கோள் இல்லாம போகுது இல்லையா? அப்ப எதிர்கால கல்விக்கான தரத்தை உருவாக்கிறதுனால நல்ல பாடசாலையை வழங்குறதும் இல்லை, காசி கொடுக்கறதும் அதுல சொல்லப்படல. சிறந்த மாணவர்களை தேர்வு செய்தல் வந்து புலமை பரிசில் வழங்குதல். புலமை பரிசில் வழங்குதல் என்பது சரி, சிறந்த பாடசாலை வழங்குதல் என்பது இல்லை. ஆகவே ரெண்டும் பார விட முதலாவது விட. ஸ்டீம் கல்வி முறைமை. ஸ்டீம் கல்வி முறைமை. ஸ்டீம் என்றதுல எஸ் என்றது என்ன? சயின்ஸ், டி என்றது டெக்னாலஜி, இ என்றது என்ஜினியரிங், ஏ என்றது ஆர்ட்ஸ், எம் என்றது மெட். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டீம். சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், ஆர்ட்ஸ், மெட். கல்வி முறைமையை இலங்கையில் அறிமுகப்படுத்துவதற்கான உத்தியோகபூர்வ நிகழ்வு எந்த பாடசாலையில் நடைபெற்றது? ஸ்டீம் கல்வி முறையை ஆரம்பிக்கிற நிகழ்வு இலங்கையில எந்த பாடசாலையில் நடைபெற்றதுன்னா கொழும்பு ரோயல் கல்லூரி. கொழும்பு ரோயல் கல்லூரி. கேள்வி கேட்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இந்த அண்மையில் நடந்தது. கேள்வி கேட்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக காணப்படுது. ஸ்டீம் கல்வி முறையை அறிமுகம் செய்த நாடு எது? ஸ்டீம் கல்வி முறையை அறிமுகம் செய்த நாடு எது? அமெரிக்கா. அமெரிக்கா, யுஎஸ்ஏ, அதாவது அமெரிக்கா. ஸ்டீம் கல்வி முறையை அறிமுகம் செய்தவர் யார்? உலகத்துல அறிமுகம் செய்தவர் யார்? ஜோர்ஜெட் யக்மன். ஸ்டீம் கல்வி முறையை இலங்கையில அறிமுகம் செய்த முதலாவது ஆரம்பித்து வைத்த இடம் வந்து கொழும்பு ரோயல் கல்லூரி. ஸ்டீம் கல்வி முறைமை உலகத்திற்கு அறிமுகம் செய்த நாடு அமெரிக்கா. ஸ்டீம் கல்வி முறையை அறிமுகம் செய்து வைத்தவர் ஜோர்ஜெட் யக்மன். ஸ்டீம் என்ன? சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், ஆர்ட்ஸ், மெட். சரி, இதுக்கு முன்னுக்கு இஷ்டம் தானே சார் இருந்து? இதுக்கு முன்னுக்கு இஷ்டம் தான் இருந்த. இப்ப ஆர்ட்ஸ் சேர்க்கிறாங்க. ஓ, அது ஆர்ட்ஸ் சேர்க்கிறாங்க. அது எப்ப சார் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்ரீலங்காவில்? ஸ்ரீலங்காவில் வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டுக்கான தகவல் இன்னும் தரப்படல. 2024 என்று நினைக்கிறேன். பார்த்து சொல்றேன். டவுட் கிடைக்கல, கிளியர் பண்றேன். சரியா? ஓகே. இதுக்கு முன்னுக்கு இருந்தது இஷ்டம். அதே சரி, இந்த ஸ்டீம் என்றதுல பழைய பெயர், அதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சொன்னது நல்லம். இதுல பழைய பெயர் வந்து இஷ்டம். அப்ப கேள்வி வந்து இப்ப ஸ்டீம் என்று வந்திக்குது. அப்ப கேள்வி எப்படி கேட்கலாம்? இஷ்டம் என்ற கல்வி முறையில் புதிதாக சேர்க்கப்பட்ட துறை எதென்று கேட்கலாம். அப்ப என்ன துறை? கலைத்துறை, ஆர்ட். ஆசிரியர் கல்வி தொடர்பான நிறுவனம் ஒன்றை முதலில் இலங்கையில் அமைத்த வெளிநாட்டவர் யார்? ஆசிரியர் கல்வி தொடர்பான நிறுவனம் ஒன்றை இலங்கையில் முதலில் அமைத்த வெளிநாட்டவர் ஒல்லாந்து. யூனிவர்சிட்டியை முதலாவது இலங்கையில் உருவாக்கினது யாரு? ஆங்கிலேயரா ஒல்லாந்தரா? ஆங்கிலேயர். அதே போல லோ காலேஜ் அதை உருவாக்கினதும் ஆங்கிலேயர் தான். லோ காலேஜ இலங்கையில உருவாக்கினதும் ஆங்கிலேயர் தான். சரியா? லோ காலேஜ இலங்கையில உருவாக்கினதும் ஆங்கிலேயர்கள் தான். மைக்கை மியூட் பண்ணி வச்சு கொள்ளுங்க. லோ காலேஜ் வந்து இலங்கையில உருவாக்கினது ஆங்கிலேயர்கள்.
லோ காலேஜ் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? 1894. 1920. இல்ல 1870. 1920 இல்ல, 1874. 1874. ஓகே, 1800 ஆரம்பிக்கும். 1900 இல்ல, 1800 லோ போலீஸ். இலங்கையில சட்டத்தரது ஒன்று வந்து லோ போலீஸ், இரண்டாவது இலங்கை திறந்த பல்கலைக்கழகம். இலங்கை திறந்த பல்கலைக்கழகம். இலங்கை திறந்த பல்கலைக்கழகமும் லோ போலீஸ் சட்ட கல்லூரியும் தான் இலங்கையில சட்டத்தரணிகளை உருவாக்குது. சரியா? ரைட். 30வது விட வந்து 2. ரைட். கண்ணங்கரா யுகம் என அழைக்கப்படும் காலம் என்ன? 47. 1937. இது கட்டாயம் வச்சுக்கொள்ளுங்க, அடிக்கடி கேட்கப்படுற கேள்வி. முதலாவது விட 1931 தொடக்கம் 47 வரைக்கும் அவர் இலங்கையில கல்வி அமைச்சராக காணப்பட்டார். விசேட தேவையுடைய பிள்ளைகளை சாதாரண வகுப்பறையின் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபடுத்தல் எவ்வாறு அழைக்கப்படும்? இப்ப இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்துல வந்து உட்படுத்தல் புதிய கல்வி சீர்திருத்தத்துல வந்து ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கு விசேட கல்வி மாணவர்களையும் சாதாரண வகுப்பறையில என்ன செய்யுங்க, வச்சு படிப்பீங்க. அதுக்கு ஒரு பேர் வச்சிருந்தாங்க, உட்படுத்தல் கல்வி. விசேட கல்வி என்பது உங்களுக்கு தெரியும், ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கு ஒவ்வொரு சில பாடசாலைகள்ல குறிப்பிட்ட சில பாடசாலைகள்ல தனியான ஒரு அழகு யூனிட் காணப்படும். விசேட கல்வி, ஸ்பெஷல் எஜுகேஷன் என்று சொல்லி அதுக்கு தனியாக ஆசிரியர்களும் இருப்பாங்க. கட்டாய கல்வி என்ன விளக்கம் இது? கட்டாய கல்வி என்ன? கட்டாய கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? கட்டாய கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு, உருவாக்கப்பட்ட ஆண்டு கட்டாய கல்வி 1945. அது 45 என்றது 45 என்றது இலவச கல்வி. கொஞ்சம் கவனிங்க. 45 என்றது இலவச கல்வி. 1998 தான் கட்டாய கல்வி. 1998 தான் கட்டாய கல்வி. 98, 43ல 98 கட்டாய கல்வி. இப்ப 1998 ஆண்டு ஆரம்பிக்கக்குள்ள கட்டாய கல்வி வயதெல்லை வந்து 5 தொடக்கம் 14. 5 தொடக்கம் 14. திரும்ப இதை 2016 ஆண்டு மாத்திட்டாங்க. 2016 ஆண்டு தான் 5 தொடக்கம் 16 மாத்தினாங்க. 5 தொடக்கம் 16. அப்ப என்ன பிரச்சனைனா, ஆரம்பத்துல 1998 ஆண்டு உருவாக்கக்குள்ள வந்து கிரேட் 1ல இருந்து கிரேட் 10 வரைக்கும் படிச்சா போதும் என்ற ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. 2016 ஆண்டு கட்டாய கல்வி 5 வரைக்கும் 16, கிரேட் 1ல இருந்து கிரேட் 11 வரைக்கும் படி, ஓலவெல எழுதுங்க. இப்ப ஐக்கிய நாடுகள் சபையால சிறுவர்கள் என அழைக்கப்படுற என்ன வயசு இல்ல? 5 வரைக்கும் 18 தானே? 18க்கு உட்பட்டோதான் சிறுவர்கள். இலங்கையில சிறுவர்கள் வந்து 16க்கு உட்பட்டோர். இலங்கையில சிறுவர்களை வந்து கணக்கிடுறாங்க 16 வயசு. ஐக்கிய நாடுகள் சபையால கணக்கிடுறாங்க 18 வயசுக்கு. விளங்கிச்சா? இலவச கல்வி ஆரம்பிக்கப்பட்டதுதான் 1945. யாரால? TWW கண்ணங்கராவல. 1998 ஆண்டு உருவாக்கப்பட்டது கட்டாய கல்வி. Right. 33வது கேள்விக்கு, தேசிய கல்வியற் கல்லூரியில் ஆசிரியர் கற்கை நெறியினை பூர்த்தி செய்கின்றவர்களுக்கு வழங்கப்படும் பட்டம் என்ன? எத்தனாவது விட? 33க்கு என்ன விட வரும்? 33க்கு என்ன விட வரும்? கல்வி மாணி பட்டமா? நாலாவது விட சார். தேசிய கல்வியற் கல்லூரி.
கொலைக்கில இருந்து கற்பித்தல் வராக்கள், டிப்ளோமா. கொலைக்கில இருந்து தேசிய வராக்களுக்கு கற்பித்தல் கற்பித்தல் டிப்ளோமா, கற்பித்தல் டிப்ளோமா. கல்விமான பட்டம் இலங்கையில வழங்குகிற நிறுவனங்கள் ரெண்டு அணி. கல்விமானி பட்டம் இலங்கையில வழங்குகிற நிறுவனங்கள்ல பிரதான நிறுவனம் வந்து ஆரம்ப பிரிவு கல்விமானி பட்டம் வழங்குறது ஆரம்ப பிரைமரி எஜுகேஷன் ஓப்பன் யூனிவர்சிட்டி. மற்ற கல்வி மானி பட்டங்களை வழங்குறது வந்து பிஇடி வழங்குறது வந்து என்ஐலையும் வந்து பிஇடி செய்யலாம், ஓப்பன் யூனிவர்சிட்டிலையும் செய்யலாம், பிஇடி செய்யலாம். ஆனா டிப்ளோமா வந்து 3 வருஷம் படிக்கிறது காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தேசிய கல்வியற் கல்லூரி. வலய கல்வி அலுவலகங்களில் தொடர்ச்சியான ஆசிரியர் பயிற்சி வழங்குவதற்கு நிறுவப்பட்டுள்ள ஆசிரியர் நிலையம் எது? ஆசிரியர் வானொலி விருத்தி மத்திய நிலையம். ஆசிரியர் வான்மை விருத்தி மத்திய நிலையம் இரண்டாவது விட. இதுக்கு யாரு பொறுப்பாக இருப்பாங்க? இதுல பொறுப்பாக இருக்கிறார்கள் யாரு? வலய இல்ல, இது வலய கல்வி பொறுப்பாக இருப்பார். ஆனா இதை நடத்தி கொண்டு போறார்கள் யாருன்னு சொன்னா வலய கல்வி இல்ல, அது இல்ல, பொறுப்பாக இருக்கிறவங்க. இதுல இங்க வந்து அந்த படிப்பிக்கிறவங்க, இதுக்கு பயிற்சி வழங்குறார்கள் யாருன்னு சொன்னா SLTES என்ற எக்ஸாம் பாஸ் ஆனார்கள். ஆசிரியராக இருக்கிறது ஃபர்ஸ்ட்டுக்கு SLTES ஆக இருந்து, இது ஆசிரியர் சேவை, இலங்கை ஆசிரியர் சேவை, இது இலங்கை ஆசிரியர் கல்வியலாளர் சேவை. இந்த எக்ஸாம் பாஸ் ஆனார்கள் தான் இதுல பயிற்சிகளை வழங்குவாங்க. இதுல ஆசிரியர் வான்மை விருத்தி மத்திய நிலையத்துல பயிற்சிகளை வழங்குகிறார்கள் SLTS. இப்ப காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கான தேசிய கல்வியல் கல்லூரி, இங்க படிப்பிக்கிற லெக்சர்ஸ் மாருக்கு என்ன குவாலிஃபிகேஷன், அவங்க என்ன எக்ஸாம் பாஸ் ஆகிக்கணும்? SLTES. அவங்களும் இந்த எக்ஸாம் பாஸ் ஆகணும். அப்ப காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல படிப்பிக்கிற ஆட்கள் லெக்சரா இருந்தாலும் சரி, ஆசிரியர் வான்மை விருத்தி மத்திய நிலையத்துல பயிற்சி அளிக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க சித்தி அடைய வேண்டிய பரீட்சையின் பெயர் வந்து இலங்கை ஆசிரியர் கல்வியலாளர் சேவை. இலங்கை ஆசிரியர் கல்வியலாளர் சேவை, SLES இல்ல, இலங்கை கல்வி நிர்வாக சேவை இல்ல, அது இலங்கை ஆசிரியர் கல்வியலாளர் சேவை, SLTES எக்ஸாம். முப்பத்தி 2 விட 34க்கு 2 35 36 35வது கேள்வி. 2014ஆம் ஆண்டின் ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பின் பிரகாரம் ஆசிரியராக ஒருவரை சேர்த்துக் கொள்வதற்கான வயது எல்லை என்ன? 18 தொடக்கம் 35. இரண்டாவது விட. ஒரு டீச்சரா வரணும்னு சொன்னா உங்களுக்கு குறைந்த வயது 18ஆகவும் கூடிய வயது 35ஆகவும் இருக்கணும். அதான் இதுவரைக்கும் இருக்கிறது. வயசை கூட்டினாங்கன்னா அது கெசட் நோட்டிபிகேஷன் ஊடாக உங்களுக்கு அறிவிப்பாங்க. சரியா? கல்வி பொதுத்தராதர உயர்தர மாணவர்களின் மேலதிக அறிவை மதிப்பிடுவதற்காக 2000ஆம் ஆண்டிலிருந்து அறிமுகம் செய்யப்பட்ட பரீட்சையின் பெயர் என்ன? 36க்கு என்ன விட? பரீட்சை. பொது சாதாரண பரீட்சை. 3வது விடை. அதுல பாருங்க, பொது உழைச்சார்பு என்று போடலாம். நிறைய பேர் மிஸ்டாவி அவசரத்தில் அதுக்கு விடை அடிச்சிருவீங்க. அதை கண்டோனாதான் சரி என்று வந்துடும். 2வது 3வது 4வது விடையை பார்க்க மாட்டேன். ஆனா விட வந்து 3வது விட பொது சாதாரண பரீட்சை. இந்த பரீட்சையில எத்தனை வீதமான புள்ளிகள் எடுத்தா நீங்க பாஸ்? 35. 30. குறைஞ்சது 30 இருக்கு. 30 எடுத்தா நீங்க பாஸ். இது எக்ஸாமுக்கு வந்தீங்க, இந்த கேள்வி எக்ஸாமுக்கு வந்தீங்க, எத்தனை விதமான புள்ளிகளை பெறணும் என்ற எக்ஸாமுக்கு வந்தீங்க. அந்த பரீட்சையின் பெயர் வந்து பொது சாதாரண பரீட்சை, காமன் ஜெனரல் டெஸ்ட், CGT என்று சொல்லுவாங்க. CGT காமன் ஜெனரல் டெஸ்ட். கல்வி அமைச்சின் கீழ் நிறுவப்பட்ட நிறுவனங்களில் கல்வி மானி பட்டத்தை வழங்கும் நிறுவனம் எது? நிர்வாகம். இதுல நிறைய பேர் விட வந்து கிளியா சொன்னீங்க, என்ன செய்யல கன்ஃபியூசன். சரியா? கல்வி அமைச்சு, கல்வி அமைச்சுக்குள்ள என்ன வருது? நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் உயர் கல்வி அமைச்சுக்கு கீழே தான் வரும், கல்வி அமைச்சுக்கு கீழே வராது.
விளங்கிச்சா? பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் உயர்கல்வி அமைச்சுக்கு கீழே தான் வரும். பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் உயர்கல்வி அமைச்சுக்கு கீழே வரும். பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், சிலியட் சொல்லுவோம்ல அதாக இருக்கட்டும், உயர்கல்விகளை வழங்குகிற நிறுவனங்கள் அனைத்தும் உயர்கல்வி அமைச்சுக்கு கீழே வரும். அப்புறம் நான் ஆரம்பத்திலேயே மட்டும் சொல்லிட்டேன், கல்வி அமைச்சர் ஹரிணி அமரசூரி என்றது கல்வி அமைச்சர் மட்டும் இல்லை. கல்வி அமைச்சர், உயர்கல்வி அமைச்சர், தொழிற்கல்வி அமைச்சர், இந்த 3 பொறுப்போட சேர்த்துதான் பிரதமர் பதவியோ இருக்கிறார். ஆக இதுக்கு விட தேசிய கல்வி நிர்வாகம் NIE 37வது விட 3வது விட. பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் உயர்கல்வி அமைச்சு, பல்கலைக்கழகங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சு எது என்று கேட்டா உயர்கல்வி அமைச்சு. பல்கலைக்கழகங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஆணைக்குழு எது? பல்கலைக்கழகங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஆணைக்குழு எது? பல்கலைக்கழக மானியங்கள். மாணவர்களை பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்கின்ற, அவங்க ஜட்ஸ்கோர் புள்ளிய கணிப்பிட்டு ரிசல்ட்ஸ் வெளியிடுறது, ரிசல்ட்ஸ் வெளியிடுறது இல்லை, ஜட்ஸ்கோர் புள்ளிய கணிப்பிடுற நிறுவனம், அவங்களோட ரிசல்ட்ஸ அனலைஸ் பண்ணி கணிப்பிடுற நிறுவனம் இது பல்கலைக்கழக பரீட்சை திணைக்களம். பரீட்சை திணைக்களம் ரிசல்ட்ஸ் வெளியிடுறது மட்டும்தான். பரீட்சை திணைக்களம் ரிசல்ட்ஸ் வெளியிடுற வேலை மட்டும்தான். அவங்களோட ஸ்கோர் கணிப்பிட்டு அவங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி அனைத்து வேலைகளையும் செய்யறதும் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு, UGC, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். சரியா? பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் 2027ஆம் ஆண்டு வரை பிற்போடப்பட்ட கல்வி சீர்திருத்தம் எத்தனையாம் ஆண்டுக்குரியது? தரமாறு. 38க்கு விட 38க்கு விட 2 தரமாறு. அது எல்லாருக்கும் தெரியுமா? தரமாறு. தரம் 1 நடைமுறையில தரம் 6 என்ன செய்யுது 2027ஆம் ஆண்டு வரைக்கும் பிற்போடப்பட்டிருக்கிறது. நவீன உலகத்துக்கான கல்வி எனும் புத்தகத்தை எழுதியவர் யார்? மரியா மொண்டசரி. அது விட 1. இப்படி பொதுவான கேள்வி 1 வரும். அதனால நீங்க என்ன செய்யணும் சொன்னா, மரியா மொண்டசரி என்ன எழுதிக்கிறார், கார்ல் மார்க்ஸ் கல்வி சம்பந்தமாக என்ன சொல்லிக்கிறார், அப்துல் கலாம் என்ன சொல்லிக்கிறார், அரிஸ்டோட்டில் என்ன சொல்லிக்கிறார், அவங்க என்ன புத்தகம் எழுதிக்கிறாங்க, இப்படியான 1-2 விஷயங்களை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. சரியா? சரி. அப்துல் கலாம் எழுதின விசேடமான புத்தகம் என்ன, பிரபல்யமான புத்தகம்? அக்கினிச்சிறகுகள். அடிக்கடி ஜெனரல் கேள்வியில வாரது. மரியா மொண்டசரி என்பவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். சரி. இப்ப நேசரி முன்பள்ளி பாடசாலை, ப்ரீ ஸ்கூல் சொல்லுவோம், அதுக்கு மொண்டசரி என்று ஏன் பேர் வந்தது? மொண்டசரிய உலகத்தில் அறிமுகப்படுத்தினது இத்தாலிய நாட்டை சேர்ந்த மரியா மொண்டசரி என்பவர் தான். சரியா? மரியா மொண்டசரி என்பவர் தான், இத்தாலி நாட்டை சேர்ந்த மரியா மொண்டசரி என்பவர் தான் உலகத்துல முன்பள்ளி பாடசாலையை அறிமுகப்படுத்தினால். ப்ரீ ஸ்கூல் 4 வயது 5 வயது 2 வருடங்கள். இன்னொரு கேள்வி நீங்க ஞாபகம் வச்சு ஆரம்பத்தில் சொன்னேன், முன்பள்ளி பாடசாலை ப்ரீ ஸ்கூல் எத்தனை வருடங்கள் கற்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எக்ஸாம்ல கேட்டது. சரியா? கிழக்கு மாகாண எக்ஸாம்ல கேட்டது, சென்ட்ரல் கவர்மெண்டால் நடத்தப்பட்ட பரீட்சையில கேட்டது. இதுக்கு விட 2 வருடங்கள். நேசரிக்கு போக வேண்டியது அதான். வேற நாட்டுல LKG UKG சொல்லுவாங்க, 2 வருஷம் படிக்கிறது நேசரி. அதுக்கு விட 2 வருஷம். நம்ம புள்ளியில 1 வருஷம் தான் படிக்கிறாங்க. 4 வயசுல போறாங்க, 5 வயசுல போறாங்க, 6 வயசுல ஸ்கூலுக்கு போறாங்க. ஆனா படிக்கணும் 4 வயசு ஃபுல்லா படிக்கணும், 5 வயது ஃபுல்லா படிக்கணும். விளையாச்சா? ஆசியாவில் அதிகளவான பல்கலைக்கழகங்களை கொண்ட நாடு இந்தியா. அதுக்கு விட இந்தியா. ஆசியாவில் அதிகளவான பல்கலைக்கழகங்களை கொண்ட நாடு இந்தியா. விட இந்தியா. ஆசியாவில் அதிகளவான பல்கலைக்கழகங்களை கொண்ட நாடு இந்தியா.
கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் காணப்படுது. 1000க்கு மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் காணப்படுது. சரி, 40 கேள்வியில ஒரு எக்ஸாமுக்கு இது 40 கேள்வி. நான் தந்த விடைகள் அனைத்தையும் நீங்க ஞாபகம் வச்சிருந்தா எக்ஸாம்ல நிச்சயமாக இதுல இருந்து ஒரு 5 கேள்விகள் சூறா வரும். 40 கேள்வியிலிருந்து 5 கேள்வி சூறா வரலாம். ஆனா என்ன வரும்னு தெரியாது. ஆகவே நான் கேள்வி மட்டும் முக்கியம் இல்லை, கேள்வியோட சேர்த்து சில விளக்கங்கள் சொல்றல, அதான் மிக முக்கியம். சரியான, எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எதுவும் உங்களுக்கு கருத்துகள் எதுவும் சொல்ல வேண்டி இருந்தால் சொல்லலாம். எதுவும் கருத்துகள் சொல்ல வேண்டி இருந்தால் சொல்லலாம். சார் இந்த கால் மார்க் அரிஸ்டோட்டிஸ் அவியலை பத்தி யாராவது சொல்லணுமா சார் நீங்க? அவியலை பத்தி நான் சொல்லணும் வந்து இப்ப புத்தகங்கள்ல பேரையும் அவங்களோட கூற்றுகளையும் நான் வந்து தனியா என்ன செய்யறேன், ஒரு தொகுத்து செய்கிறேன். அதை நான் ஒரு தொகுத்து அதை ஒரு டூட்டா குரூப்ல போட்டு விடுறேன். அது கொஞ்சம் பாடமாகும். சரியா? அதாவது அறிஞர்கள் எழுதிய புத்தகங்களும் பிரபல்யமான கூற்றுகள் கொஞ்சம் சொல்லிப்பாங்கல்ல. உதாரணமா அப்துல் கலாம் சொன்ன கூற்றுன்னு சொல்லுங்க. கனவு காணுங்கள். கனவு காணுங்கள், அது என்னது? அதான கூற்று. அப்துல் கலாம் சொன்ன கூற்று என்ன? நிறைய கூற்று சொல்லிக்காரு இல்லையா? அதுல பிரபல்யமான கூற்று என்ன? என்ன கனவு என்பது தூங்குவது, என்ன தூங்க விடாமல், அதான் உன்னை எது தூங்க விடாமல் செய்கிறதோ அதுதான் கனவு. கனவு. இது வந்து ஒரு பிரபல்யமான ஒரு கூற்று. இப்படியான கேள்விகளும் இருக்கு. இப்படி வர்ற கூற்றுகள் நிறைய இருக்குது. கல்வி சம்பந்தமான கூற்றுகள் இருக்குது. அப்ப நான் தொகுத்து வேறையா தார நீங்க அதை செய்யுங்க, குரூப்ல போட்டு விடுறேன். அதை கொஞ்சம் பாருங்க. சரியா? வேற எதுவும் கருத்துகள் சொல்ல வேண்டியிருக்காங்க? கிளாஸஸ் சம்பந்தமாக எதுவும் கருத்துகள் அல்லது எதுவும் ஃபீட்பேக் எதுவும் சொல்ல வேண்டியிருக்கா? டைம் டேபிள் குரூப்ல போட்டிக்கிறேன். சொல்லுங்க. சார் இந்த ஆசிரியர் வான்மை விருத்தி மத்திய நிலையத்துக்கும் ஆசிரியர் பயிற்சி கலாசாலைக்கும் என்ன சார் வித்தியாசம்? ஆசிரியர் பயிற்சி கலாசாலை, ஆசிரியர் வான்மை, இதுல வந்து பெரிய அளவுக்கு டிஃபரன்ஸ்ன்றதுக்கு உண்மைக்கும் இல்லை. சரியா? பெரிய அளவுக்கு டிஃபரன்ஸ்ன்றதுக்கு உண்மைக்கும் இல்லை. இதுல வந்து டீச்சரா இருக்கிற யாரும் இருக்கிறீங்களா? ஸ்கூல்ல டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கிற யாரும் இருக்கிறீங்களா? டிஓவாக இருக்கிறார்கள். டிஓவாக இருக்கிறார்கள். நீங்க வந்து ஸ்கூல்ல ஆசிரியர் பயிற்சி கலாசாலைக்கு போய்க்கிறீங்களா? சார் அங்க என்ன செய்யறாங்க? அங்க வந்து செமினார் செய்வாங்க சார். என்ன செமினார் செய்யறாங்க? இப்ப கணித பாடம் சொல்லி அது செமினார், இப்படி முக்கியமான விஷயங்கள் ஏதும் உருவாக்குனா அதுல செமினார்னு செய்வாங்க. அதே மாதிரி வந்து இந்த பிஜிடி செய்யறாங்களுக்கும் வந்து இபி எக்ஸாம் சம்பந்தமாக உங்களுக்கு எங்க தராங்க விளக்கம் தராங்க? எங்க கிளாஸ் நடக்குது உங்களுக்கு? அங்கதான் சார். எங்க? ஆசிரியர் பயிற்சி கலாசாலையா அல்லது ஆசிரியர் பயிற்சி கலாசாலையா? இபி சார் இந்த இபி எக்ஸாம்ல என்ன சார்? இபி எக்ஸாம் என்பது வினைத்திறன் தாண்டல் பரீட்சை. அது வந்து அரசு சேவையில் இருக்கிற அனைவரும் என்ன செய்யணும்? கட்டாயம் செய்யணும். அது அரசு சேவையில் இருக்கிற எல்லாரும் செய்யணும். இபியோட விரிவாக்கம் என்ன சார்? இபி எக்ஸாம் எஃபிஷியன்சி பார் எக்ஸாமினேஷன், வினைத்திறன் தாண்டல் பரீட்சை. அது வந்து உங்களை இன்கிரிமெண்ட்டுக்கு தான் அந்த எக்ஸாம் வைக்கிறது. உங்களோட இன்கிரிமெண்ட்டுக்கு தான் அந்த எக்ஸாம் வைக்கிறது. அவங்க
ரைட். இப்போ நீங்க கேட்ட கேள்வி ஆசிரியர் பயிற்சி கலாசாலை என்ன? இது சம்பந்தமாக யாருக்கும் எதுவும் சொல்றதுக்கு தெரியுமா? யாருக்கும் எதுவும் ஐடியாஸ் இருக்குதா? தெரிஞ்சவங்க யாரும் இருக்கீங்களா? ஆசிரியர் பயிற்சி கலாசாலை என்றது வாலண்டியர் டீச்சரை ட்ரெயின் பண்ற இடம் தானே? ஓமா இல்லையா? சொல்ற சரியா இல்லையா? ட்ரைனிங் காலேஜ்னு சொல்றதா சார்? டீச்சர் ட்ரைனிங் சென்டர் என்று சொல்லுவோம் தானே? டீச்சர் ட்ரைனிங் சென்டர் என்றதால் ஆசிரியர் பயிற்சி கலாசாலை. மற்ற அனைத்து ஆசிரியர் மற்ற அனைத்து பயிற்சிகளும் நடக்கிற இடம், நம்ம தொழிலுக்கு வந்ததுக்கு பிறகு அனைத்து பயிற்சிகள் நடக்கிற இடம் தான் ஆசிரியர் வான்மை விருத்தி மத்திய நிலையம். அதாவது நீங்க இபி எக்ஸாமோ வேற வேற ஒரு ப்ரொமோஷன் சம்பந்தமாக நீங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு ட்ரைனிங் நடக்கிற இடம் தான், ஒரு எக்ஸாம் நடக்கிறது, கிளாஸ் நடக்கிற இடம் தான் இபி எக்ஸாமுக்குரியதுக்கு நடக்கிறது ஆசிரியர் வான்மை விருத்தி மத்திய நிலையம். விளைஞ்சா? ஆசிரியர் பயிற்சி கலாசாலை என்பது வாலண்டியர் டீச்சரை ட்ரெயின் பண்ற இடம் தானே, அதைத்தான் ஆசிரியர் பயிற்சி கலாசாலை. இப்ப அட்டாளச்சேரி ஆசிரியர் பயிற்சி கலாசாலை இருந்ததுன்னா அது அட்டாளச்சேரி தேசிய கல்வியற் கல்லூரிக்கு முன்னுக்கு இருக்குது, கேட்டாப்புல இருக்குது. அது ஆசிரியர் பயிற்சி கலாசாலை. கலாசாலை என்பது கிட்டத்தட்ட ஸ்கூல் மாதிரி தான். சரியா? அதுல டிஃபரெண்டா தான். சரி சார். சரி, ஓகே. சரி, அப்ப இன்ஷா அல்லாஹ் இந்த அளவோட கிளாஸ் முடித்துக் கொள்வோம். அடுத்த கிளாஸ் வந்து திங்கட்கிழமை 8:45 நடக்கும் நுண்ணறிவு பாடம் ஐக்யூ கிளாஸ். அதுக்கு வந்து ரெடி ஆயிட்டு வாங்க. அதுவும் வந்து பேப்பர் உண்டு, 32 வினாக்களை கொண்ட ஒரு பேப்பர் இருக்குது, அதையும் பார்ப்போம். மற்றது இந்த கேள்வி டவுட் ஒன்று கேட்டிருந்தீங்கன்னு, இலங்கை டவுட் ஒன்று கேட்டிருந்தாங்க, அதை நான் கிளியர் பண்ணி குரூப்ல போட்டு விடுறேன். அது வந்து நீங்க கேட்டது வந்து கேட்ட டவுட் என்ன? டவுட் கேட்டால் இருக்கிறீங்களா? கல்வி சட்டத்திற்கும் கட்டளை சட்டத்திற்கும் உள்ள வித்தியாசம். இலங்கை கல்வி சட்டத்துக்கும் கட்டளை சட்டத்துக்கும் இடையிலான வித்தியாசம் நான் குரூப்ல போட்டு விடுறேன். ஓகே, நான் குரூப்ல போட்டு விடுறேன். நான் பார்த்து சொன்னாலும் பார்த்து குரூப்ல போட்டு விடுறேன். சரி, அப்ப இன்ஷா அல்லாஹ் இந்த அளவுல கிளாஸ் முடித்துக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம்.